ஹலோ ஜானு. ஹலோ. சொல்லு. சொல்லுங்க ஜீமோ. ப்ரோ இந்த வாரத்துக்கு எபிசோடு பண்ணணும். ம்ஹும். இவங்க வேற அந்த பெரிய எபிசோடு பெரிய எபிசோடுன்னு கேக்குறாங்க. நமக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷனே தாண்டாது போல இருக்கு போற போக பார்த்தா. இதுதான் வாங்கினே வராதான்னு சொன்னேன். உன்னை யாரு இந்த பாட்காஸ்ட் வாங்கின சொன்னேன்? நான் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி விடு, கண்டென்ட் வேணும் இப்ப என்ன பண்றது. இந்த மாதிரி கண்டென்ட் கிங்கன்னா எங்க மாஸ்டருக்கு தான் கால் பண்ணோம். அவர்கிட்ட வந்து ஐடியாக்கள் கொட்டி கிடக்கும். கால் பண்ணி சரி ஒண்ணும் இல்ல, கால்லாம் பண்ணுவானா பேஸ்மெண்ட்டுக்கு மேலதானே இருக்கிற, கீழே தானே நீ இருக்கிற, பேஸ்மெண்ட் மேலதானே உங்க ஓனர் இருக்கான், அப்படியே மேல போ, அங்கேயே அவன்கிட்ட கொடுத்தான். நான் போன் எடுத்து கொடுத்தா அவன் அடிச்சிருவான்டா. நீ ஏன் கால் பண்ற? சரி அதே மாதிரி போன் பண்றப்போ இது நானாதான் பண்ணேன், அவன்லாம் எனக்கு பண்ணலன்னு சொல்லி, இல்லைன்னா அப்புறம் இந்த வாரத்தோட கேஎஃப் சிக்கன் கட் பண்ணி விட்டுருவான். சரி ஓகே ப்ரோ, சரி ஓகே, கான்ஃபரன்ஸ் போடுறேன். ஹலோ சொல்றா. ப்ரோ பெரிய பாட்காஸ்டர் ப்ரோ. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். ஏய் கீழ இருந்தா என்னடா அப்புறம் சவுண்ட் விட்டுட்டான். மாஸ்டர் இருங்க அவன் தான் ஐடியான்னு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணான். என்னதான் அடிக்காதீங்க ப்ளீஸ். இவனுக்கு யாரா ஃபோன் கொடுத்தது? ப்ரோ நான் தான் ப்ரோ கால் பண்ணேன். நீங்க ஒன்னும் அடிக்காதீங்க ப்ரோ, விடுங்க ப்ரோ. வர ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? சொல்லு நான் வச்சுக்கிறேன். நீ வச்சதுக்கு அப்புறம் இருக்கு அவனுக்கு. சொல்லு. சரி ஓகே, ஒண்ணும் இல்ல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் கண்டென்ட் பற்றாக்குறையா இருக்குது. ஏதாவது கண்டென்ட் இருந்தா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் என்ன மாதிரி பாட்காஸ்ட் வச்சிருக்கீங்க? அது எதுக்குடா பாட்காஸ்ட மீக்கணும்? வச்சுட்டே வந்திருக்க, அவங்ககிட்டே கொடுத்துருக்காங்கடா. சரிப்பா அவ்வளவுதானே. ஆல்ரெடி உனக்கு வந்து நான் கண்டென்ட் எடுத்து கொடுத்ததெல்லாம் அப்ப தெரியல. அப்ப அந்த ஜீமோ கண்ணுக்கு தெரியல. இல்ல சரி ஓகே விடுங்க. என்ன சரி என்ன என்னடா எங்க மாஸ்டர் எடுத்து பேசுறியா? கொன்னு ப்ரோ கொஞ்சம் ஸ்லேவர்ஸ் அமைதியா இருக்கு சொல்லுங்க ப்ரோ. அந்த சைடு வந்து அவனை ஏத்தி விட்டுட்டு இந்த சைடு வந்து நின்னுட்டு நல்லது மாதிரி பேசுறியா? இருடா அவனுக்கு வாட்டர்மெலன் கட்டுறா அவனுக்கு. ஐயோ அதான் ப்ரோ. நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எல்லா ஜான்ராவும் ட்ரை பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க, எல்லாத்துக்கும் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடியானா கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படி கிடையாதுடா. அன்பு ஒன்றுதான் ஆனாதே ப்ரோ. போங்க ப்ரோ. சரி நான் ஒரு ஐடியா தரேன், நீ அதை வந்து ஃபாலோ பண்ணு. முடிஞ்சதுன்னா சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, இல்லன்னா அப்படியே விட்டுரு. ஆமா எல்லாமே எங்க பிச் மீட்டிங் மாதிரி வராது. எங்க மாஸ்டரோட பிச் மீட்டிங் மாதிரிலாம் வராது. அவனை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க ப்ரோ, தயவு செஞ்சு. வேணாம் ப்ரோ, அந்த ஸ்லேவ கொஞ்சம் சைலண்டா பேசிட்டே இருக்கிறான். நை உண்மையாவே என்ன ரேசஸ் ஆகிட்டாங்களே. டேய் வேணா நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம வெஜிடா இருக்கான்ல, அவன் நீ உட்காந்து நம்ம இந்த சாட் ஜிபிடி எல்லாம் வந்து இந்த கோட் பண்ணுவோம் தெரியுமா? சரி கோட் பண்ணுவோங்கிற அந்த டியூன் பண்ணுவோம்ல, நமக்கு ஏத்த மாதிரி அத மண்டைய கழுவி அதை உட்காந்து அதுல நம்ம கண்டென்ட் எடுப்போம்ல. ஆமா ப்ரோ. சத்த நாளே இவனோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசு, அப்படியே நமக்கு சாதகமா அவனே பேச ஆரம்பிச்சிருவான் கொஞ்ச நேரத்துல. அதை வச்சு அப்படியே கண்டென்ட். ஓகே ப்ரோ அவனுக்கு அப்புறமா கால் பண்ணி அவனை எப்படி ப்ரோ பெருமையா பேசுற மாதிரி பேசினா அவனே இதாகிக்குவான்ல. அதான் அதே கொஞ்சம் ப்ரோ இந்த மாதிரி அந்த சோலோ எபிசோட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. இந்த மாதிரி யாராலையும் ஒருத்தனை கூட பண்ண முடியாது, நீங்க தான் ப்ரோ பெஸ்ட். அந்த மாதிரி பேசு, அந்த மாதிரி பேசாதே. அவன் சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அப்படிமா. இல்ல இந்த பிஹைண்ட் ரூட்ஸ்லாம் நேத்து ரீல்ஸ் பண்ணி இன்னைக்கு 100K வாங்கினவனுக்கு எல்லாம் வந்து பாராட்டு விழா, ரசிகர் விழான்னு வைக்கிறாங்களா, அது மாதிரி கூட்டி ஏமாத்திடுவோம். அதான் அது மாதிரி சும்மா கூட்டு நம்ம வந்து மண்டைகள் வர மாதிரி பேசணும்னு வச்சுக்கேன், நம்பிடுவோம் ஆளு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியா பதில் பண்ணிடலாம். பாத்தியா ஜீமோ, ஐடியா இல்லாத உனக்கு ஐடியா எங்க மாஸ்டரா கொடுத்திருக்காரு, ஒழுங்கா வணங்கிக்க வர ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் நீங்க பேச விட்டு பாக்குறீங்க? அவனே 2 பீஸ் ஃப்ரைட் சிக்கனுக்காகவும் ஒரு வாட்டர் மெலனுக்காகவும் இவ்வளவு பேசுறான்டா, கண்டுக்காதீங்கடா. சரி ப்ரோ, எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. நீங்க வந்து அந்த அவனை தூக்கி போட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு தான் ப்ரோ. ஆமா எனக்கு அவருக்கு மீன் குழம்பு, எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வர போறாரு எங்க மாஸ்டர். பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ, நான் அவனை வச்சு நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். எப்படி நல்ல ஐடியா வந்திருக்கு பத்தியா? வாரேன், அடுத்து அவனுக்கு கால் பண்றேன், வெயிட் பண்ணு. அப்படியே காணல. உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, ஊருக்காக உழைத்திடவே உதயமான புதிய. ஹலோ ஹலோ யாருங்க?
ஜீவன் ப்ரோங்களா? இந்த பேர் எப்படி இவனுங்களுக்கு தெரியும்? ஆமாங்க, ஜீவன் தாங்க. சீக்ரெட் ஐடென்டி உண்டு. அதான் இன்ஸ்டாகிராம்லயும் எல்லாத்துலயும் நான் தான் லிட்டரலி மீன் ஓல்னு ஓத்துக்கிட்டு இப்ப கேட்டா அழுகுது. ப்ரோ ப்ரோ இல்ல ப்ரோ, சரி ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு நீங்க செவல டாக்ஸ் வெஜிட்டாதான் தெரியும், இருந்தாலும் வந்து ஜீவனா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏங்க ஏங்க அந்த பேரை வெளியே சொல்லாதீங்க, நான் ரொம்ப அனானிமிட்டிங்க. சரி இல்ல பயிடாத கேஸ் இருக்குது. இல்ல பயிடாத இன்டர்போல் வந்து தெரியாத விதமா வந்து உனக்கு ஒரு 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 விஷயம் நடக்க போகுது, அது சொல்லுவாப்ல ஜீமா. இல்ல ஒரு நிமிஷம், என்ன இன்டர்போல் எல்லாம் தேடலங்க, திருட்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால அதை நானே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் நான் வந்து அமைதியா ஜீவன் பேரு மாத்தி நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சுனா காலைல எப்படியா காலை சீக்கிரம் முடிச்சு உன நேர்ல வர வை, எல்லாம் இங்கே எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். சரி ஓகே ப்ரோ. அப்படியே ஒண்ணும் இல்ல ஜானு, அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு இது மெஷின் ஒண்ணு இருக்கும், உங்க உங்க ஓனர் ஒரு இது வச்சிருப்பான், ஒரு மிஷின். அதை அப்படியே எடுத்துட்டு வந்து மில்க் பண்ற மிஷின், அது பால் ஊறிற மிஷின், அது மட்டும் எடுத்து வச்சுக்க, தேவைப்படும். சரி ஓகே. என்ன ப்ரோ? இல்ல உனக்கு தெரியாம இதெல்லாம் பண்றேன், எங்க ஓனர்கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்க மாட்டியே? இல்ல உங்க ஓனர் நான் பேசிக்கிறேன், அவன் ஏதாவது சொன்னா நான் பேசிக்கிறேன். ஓகே ஓகே சரி. அந்த டாய்லெட் அட்ரஸ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரோ. சரி முதல்ல என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க எதுக்கு இப்ப எனக்கு எதுக்கு இப்ப தேவையில்லாத அட்டென்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு எதுக்கு? அட்டென்ஷன் இல்ல ப்ரோ, நீங்க வந்து ரஷ்யாவில் வந்து பல கலவரங்கள், பல சக்சஸ்ஃபுல்லான கலவரங்களும், பல பேரை பொறுக்கிகளாக்கி சுத்த விடுறதும், அப்புறம் பல பேருக்கு வந்து உம்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து துரோகம் செய்யறதும் நிறைய ரிப்போர்ட் வந்து ஸ்வாட் ரிப்போர்ட் வந்து. இல்லங்க ஏங்க அது வந்துட்டு ஜீவன் பண்ணுவாருங்க, அவரு வேறங்க. நான் பாட்காஸ்ட் நடத்தி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேங்க. அதான் ப்ரோ, இதெல்லாம் அவரு பண்ணாரு. பாராட்டுவில அதான் டேய் இவன் இங்கே ஆரம்பிச்சிட்டான்டா, இவனை எப்படியா கட் பண்ணி இத பேரு அட்ரஸ் கொடுத்துட்டு வர வைக்கிறேன், இல்லைன்னா இன்னும் செருப்பு போயிட்டு அடிப்பேன். அவன் நான் பேச வச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம் இருக்கு. சரி ஓகே ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க எபிசோட்ஸ் எல்லாம் வேற கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க பாட்காஸ்ட் இல்ல சோலோ எபிசோட்லாம் ரொம்ப அருமையா இருக்குது. நீங்க வந்து டாப் 5ல உங்களோட எபிசோட் தான் எனக்கு தெரியும். நீங்க வந்து எனக்காக ஒரே ஒரு விஷயம், நானும் ஒரு பாட்காஸ்ட் வச்சிருக்கேன், எனக்காக வந்து பேசி கொடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மீட்டிங், ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம், ஒரு எஸ்டிஆர் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் கண்ணி என்று தெரியும், எஸ்டிஆர் எவ்வளவு உன்னதமான மனிதர் என்றும் எனக்கு தெரியும். அதனால நீங்களும் உன்னதமா தான் இருப்பீங்க, சோ வருவீங்கன்னு நான் நம்புறேன். சூப்பர்ப்பா, இந்த ஒரு விஷயத்துக்காக இங்க பாத்தீங்களா? போனை கொஞ்சம் கட் பண்ணிட்டு, இல்ல ப்ரோ தயவு செஞ்சு போனை கொஞ்சம் கட் பண்ணுங்க, நாங்க அட்ரஸ் அனுப்பிட்டோம், தயவு செஞ்சு ப்ளீஸ் ப்ரோ. முதல்ல வந்துட்டு எனக்கு வந்து என்ன ஒருத்தர் ஒண்ணு பேச வர்றாருன்னா அவர் பேச என்ன ஒரு அறிவாளி, என்ன மாதிரி ஒரு அறிவாளி வந்து நீங்க வந்துருங்க, நான் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க வந்துருங்க ப்ரோ, நாங்க அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் ப்ரோ. சரி ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஃப்ளைட் மட்டும் கொஞ்சம் புக் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்லைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜீமோடாபர். உடன் வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன், துண்டுபிடி பாட்காஸ்ட். நான் உங்கள் தாக்கிமிச்சி, துண்டுபிடி பாட்காஸ்ட். நான் உங்கள் பீஸ்மேக்கர், துண்டுபிடி பாட்காஸ்ட். நான் உங்கள் மேவரிக், செவாலி டாக்ஸ் பாட்காஸ்ட். இவர்களுடன் நான் உங்கள் வெஜிடா, ஃபவுண்டர் ஆஃப் செவாலி டாக்ஸ் குடும்பத்தினர், செவாலி டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜான் விக் ஃப்ரம் ஜிகர்தண்டா சம்பவ கிளப் பாட்காஸ்ட். நான் உங்கள் மினாட்டோ ஃப்ரம் ஜிகர்தண்டா சம்பவ கிளப் பாட்காஸ்ட். நான் உங்க சின்ன பொம்ரான் ஃப்ரம் செவாலி டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ப்ரூக் டி 1 இயர் ஃப்ரம் ஜிகர்தண்டா சம்பவ கிளப் பாட்காஸ்ட். சரி, நீங்க என்ன ஃபிளைட் புக் பண்றேன்ட்டு புண்டாமா, எனக்கு ஃபிளைட் நான் தான் சொந்த காசுல பிசினஸ் கிளாஸ்ல புக் பண்ணி வந்தேன். இது அட்ரஸ், இதுதான் அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஆட்டோக்காரன் கேட்டா அவர் வேற பச்சை எடுத்துட்டு வாரு. ப்ரோ சொல்லுங்க. இல்ல இந்த அட்ரஸ் இந்த இடம் தானே? இதான் ப்ரோ. என்னடா இங்க இவ்வளவு பெரிய பாட்காஸ்ட் ஒருத்தன் வந்து நிக்கிறான், எனக்கு பிடிச்சவன் பின்னாடி இங்க ஒருத்தன் 40,000 பேர் இருக்கிறான், இவனுக்கு என்ன ஒரு ஆளு பண்டியா கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இரு, எனக்கு முதல்ல ஒருத்தன் போன் பண்ணி ஒரு தாயலி கூப்பிட்டான், தாயலிக்கு போன் அடிப்பான்.
ஹலோ ப்ரோ, அட்ரஸ் வந்துட்டேன் ப்ரோ. நீங்க எங்க ப்ரோ இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல தான் ப்ரோ இருக்கேன். ப்ரோ நான் வெளியே தான் ப்ரோ நிக்கிறேன். ஒருத்தர் கொஞ்சம் ஒல்லியா வந்து அட்ரஸ் கூட இதுதான் சொல்லிட்டு போனாரு. ஆனா ஒரு ரெட் கலர் ஹூடி, ரெட் கலர் ஹூடி, பிளாக் கலர் பேண்ட் போட்டு திமுக கொடி மாதிரி வந்து நிக்கிறேன். இந்த போனவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு? பச்சை கலர்லயும் மஞ்சள் கலர்லயும் ட்ரெஸ் போட்டிருந்தாரா ப்ரோ? ஆமா ப்ரோ கிறுக்குதி மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன் ப்ரோ. பச்சை கலர் பேண்ட், இல்ல அவர் நல்லவர் ப்ரோ, திட்டாதீங்க விடுங்க. நான் வந்து நானே உங்களை கூப்பிட்டுக்கிறேன். இங்கே ஆபீஸ்ல போங்க, நானே வந்து அப்படியே இன்டர்வியூ எடுக்கிறேன் ப்ரோ. நீங்க ஆபீஸ்ல அப்படியே போயிருங்க. சரி. ஓகே ப்ரோ. இது என்னது எந்த ஆபீஸ்? இங்க என்ன ஏதோ போட்டோ எல்லாம் வச்சிருக்கிறீங்க? பாவம் செத்துட்டாங்க போல. இங்க இவ்வளவு பெரிய பாட்காஸ்ட் ஒருத்தன் வந்து நான் நின்னுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஒருத்தன் கூட கவனிக்கிறான். டேய் தம்பி இங்க வாப்போ. சார் நவருங்க சார், டீ கொடுத்துருங்க. நவருங்க சார். தம்பி நான் இங்க இவ்வளவு பெரிய பாட்காஸ்ட் ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன், பார்த்தும் பார்க்காத மாதிரி போடுறேன். இங்க வான் யாருக்கும் டீ குடிக்க வேணாம், எத்தனை டீ இருக்கோ நானே குடிச்சிருக்கேன். என்ன சார் சட்டை கலருது? கருப்பும் சிகப்புமா கண்ணை கூசுது சார். கொஞ்சம் நவுந்து போங்க சார், அங்க வேலை நிறைய இருக்கு. என்ன சார் பண்றீங்க? நீங்க இங்க வாங்க, உங்கள்ட்ட இந்த ஆபீஸ பத்தி கேட்கணும். முதல்ல இந்த ஆபீஸ் எல்லாம் என்னது, யாரு இந்த பையன் புதுசா இருக்கிறான், இந்த பாட்காஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்றேன், என்ன மேட்ரு? ஏங்க நீங்க யாருங்க முதல்ல? நீங்க சொல்லுங்க. அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு? தம்பி நான் தான் பிரபலமான பாட்காஸ்டர்ப்பா. செவ்வாழை டாக்ஸ் வெஜிட்டான்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும்பா. தம்பி பிரபலமான பாட்காஸ்டர்னா இந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் தான், அவர் பேர் ஜீமோ டாபர். நீ யாரா புலக்கா பையன்? டேய் தம்பி உனக்கு என்னப்பா, நீ என்ன தமிழ் பாட்காஸ்ட்ல நல்லா பெரிய ஆள்றா. அவன் யாரா ஜீமோ டாபர்? அவன் யாருன்னே தெரியாதுடா எனக்கு. எங்க எம்ப்ளாயர் ஜீமோ டாபரை பத்தி நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கடா, சொல்லிக்கிட்டே இருப்பேன்டா. அவரோட சொந்த ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு சொந்த காலில் நின்று அந்த பாட்காஸ்ட கேவலமா தொலைச்சிட்டு மறுபடியும் எடுத்து நின்று சொந்த காலில் நிக்கிறாரா மறுபடியும். அதான்டா என் தலைவன் ஜீமோ டாபர். தம்பி நான் ஏன்பா மத்தவங்க என் பாட்காஸ்ட மத்தவங்கள்ட்ட இழந்துட்டு அப்புறமா அதையே நான் புடுங்கணும்? நானே தனி பிராண்ட்ரா. அதாவது எடுக்கணுங்க. எங்க எடுத்ததுங்க பாட்காஸ்ட் விடாம என்னங்க பாட்காஸ்ட் வந்து நம்ம ஹாலிவுட் தரத்துக்கு மாத்தணும்ப்பா தமிழ் பாட்காஸ்ட். இது யாரு உங்களை ஏங்க ஹாலிவுட்ல கூப்பிட போறாங்க முதல்ல? அதுதான்ப்பா என்ன ஹாலிவுட்ல கூப்பிட மாட்டாங்க, தமிழ் பாட்காஸ்ட் ஹாலிவுட்டா மாத்த போறோம். சொல்றா என்னடா? ஒருத்தனை சும்மா போன் பண்ணி போர் அடிச்சுன்னா நீ கூப்பிட்டோம். உனக்கு யாரோ ஒருத்தன் போன் பண்ணி ஹலோ ப்ரோ ஜீமோ டாபர்ட்ட கொடுங்க ப்ரோ, நான் அவர்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவனை போன் பண்ணான்டா. கால் பண்ணல நீ? அவன் போன் பண்ணானா இன்னொரு செருப்பு பிஞ்சிருன்னு சொல்லிடு, அதுக்கப்புறம் போன் அட்டன் பண்ணிடாது அவன் போன் தான். சரி ஓகே, அவன்கிட்ட போன் பண்ண செருப்பால் வச்சிடறேன் விடு. ஆமா என்ன பரபரப்பா வர? அன்னைக்கு நம்ம போர் அடிக்குதுன்னு ஒருத்தனை போன் பண்ணி கூப்பிட்டுருந்தோம்ல. ஆமா, போன் அடிச்சு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க ஓனர்ட்ட கேட்ட கூட அவன் வந்துட்டு ஒருத்த நம்பரை கொடுத்து கூப்பிட்டு சொன்னான்ல. நம்மகிட்ட கூட ஃபிளைட் டிக்கெட் கேட்டாங்கடா. அவன் வந்துட்டான்டா அங்க இருந்து. அவன் வர மாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டான். சும்மா நீங்க போர் அடிச்சு வந்து உட்காந்துருக்கான். என்னடா பண்றது அவன்? என்னடா ஃபிளைட்டு காசு கேட்டான், அதெல்லாம் தர முடியாது. வந்தா வந்து 1000 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி தருவீங்களான்னு கேட்டா இல்ல, இங்க ரோட்டு மண்ணில் 60 ரூபா பிரியாணி வாங்கி தருவேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டானேடா. ரொம்ப கேவலமானவனா இருப்பானோ என்னன்னு தெரியலடா. அதுக்குள்ள வந்து உட்காந்துருக்கான். நான் வேற என்கிட்ட தான் அட்ரஸ் கேட்டான். நான் இருந்துட்டு இதான் ப்ரோன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டேன். அங்கேயே விரட்டி விட்டுருக்கலாம்டா. 60 ரூபா பிரியாணி கூட திங்காம போக மாட்டான் போல் இருக்கடா இவன். வெளியில ஒருத்தன் யாருன்னு தெரியல சார், இந்த சகப்பு சொக்கா போட்டுக்கிட்டு நைங்கிறான் சார், மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான். உள்ளே வந்துட்டான்டா. ஹலோ தம்பி இங்க பாரு. ஹலோ டீ பாய் பேசிட்டு இருக்கும் போது வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள வரணும் தம்பி. இந்த மாதிரி குறுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னா ஓ சாரிங்க சார், நீங்க நிக்கிறத பாக்கலாம் சார். சாரி சார் பெரியவர், நீங்க பெரியவர் நிக்கிறாரு, உட்கார சொல்லுங்க சார். நீங்க உட்காருங்க. போப்பா இது வேற யாராவது பெரியவங்க பேசுறதுனா வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டு வரணும். போ இனிமே பிரிவே பண்றேன் சார். புண்டா இல்ல ஜான் விக் வந்து மாஸ்டர் வாத்தாடே எப்ப கேட்கணுமோ இப்ப கக்கிட்டான்டா.
சரி ஓகே, சரி அப்படியே இது பண்ணிக்கலாம். சரி இந்த பேரு அவனை அந்த சோஃபால உட்கார வை, நான் போய் அந்த மில்கிங் மிஷின் எடுத்துட்டு வரேன். அவன் வந்து இது பேரு அது வரைக்கும் ஆடியன்ஸ் அண்டை கொண்ட கூடாது. நான் வந்து நம்ம இது இது பண்ற ஒரு நிமிஷம்டா, என்ன மில்கிங் மிஷின் எடுத்துட்டு வரேன்றியா? அவன் ஆல்ரெடி சென்றாய மாதிரி தான் இருக்கான். இப்ப அவனுக்கு சொல்லணும் என்னடா ஆவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் பாடி ஷேமிங்லாம் தவறு இல்லடா, நீ வேற ஒரு அதாவது ஒரு மனித நரபலி கொடுத்தாதான் வந்து உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்ட்டு ஏதோ மூட நம்பிக்கை எல்லாம் நம்பிட்டு இருக்கிறிய. அதுக்கு ஒரு இதுவாவே எடுத்துக்க. அது விடுங்க ப்ரோ, அது லியோதாஸ் மோடு, அது விடுங்க. சரி ஓகே ப்ரோ. வெளியே ஃபுல்லா முற்போக்குன்ட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு உள்ளேயே நரபலி கொடுக்க போற என்னமோ. சரி நான் போய் இது பண்றேன். அது நான் இல்லைங்க, எங்க அப்பா ஆண்டனி தாஸ் பார்த்தவட. அது விடு, அது விடுங்க. நான் போய் அங்க போய் மாட்டேன். இந்த பேரு இல்ல இவனுக்குன்னு ஆடியன்ஸ் எல்லாம் கூட்டு வர முடியாது. நம்ம பியூனு அப்புறம் இந்த அண்ணன் இவங்களெல்லாம் கூட்டு இது கொஞ்ச நேரத்துக்கு உட்காருங்க, இவனை மட்டும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணு. இந்த எல்லாரும் கூப்பிட்டு உட்கார, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அவனை வேற எங்கேயும் அண்ட விடாத. எல்லாரையும் பேசி அவங்களை அனுப்பி விட்டுற போறான். சரி 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 ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அதை மட்டும் எடுத்துட்டு நான் போறேன். வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வந்து உட்காருங்க. தம்பி நீ தானே எனக்கு அட்ரஸ் இங்கதான் இருக்குன்னு சொன்னேன். நீ யாரு இங்க? நீ ஏன் மறுபடியும் இப்ப என்ன உள்ள வாங்குற? அது நான் இல்லைங்க. அது வேற யாரும் நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க. அது என் தம்பியா இருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க தான் எனக்கு போன் பண்ணி வாய்ப்பு கேட்டது. அவங்க பாட்காஸ்ட் வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட வந்து நீங்க இது பண்ணி ப்ரமோஷன் கேட்டது நீங்க தானே? நீங்க வந்து பேசினா நல்லா இருக்கும். அதாவது இந்த மாதிரி நமக்கு அடுத்து வர பசங்க எல்லாம் நம்ம தான் வளர்த்துட வேண்டியதா இருக்கு. நம்ம சிவகார்த்திகேயனு, பிரேம்ஜி, இந்த மாதிரி நிறைய பேர் வளர்த்து விட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தம்பி, இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பாட்காஸ்ட் ஒருத்தன் வந்திருக்கு, நீயே ப்ரமோஷன் கூப்பிட்டு இருக்க. இவனுக்கு என்ன உங்க ஆபீஸ்ல ஒரு டீ கொடுக்க கூட வக்கில்லையா உங்களுக்கு? ஐயோ சாரி ப்ரோ, வேற டீ வேறையா? சரி சாரி ப்ரோ, இல்ல கான்ட்ராக்ட்ல எதுவும் போடல. நான் கான்ட்ராக்ட் கொடுத்தப்ப கூட சரி விடுங்க ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். நான் செலவு போனா பரவாயில்ல. எப்பா தம்பி, அவருக்கு ஒரு டீ மட்டும் ஆல்ரெடி என் டேபிள்ல இருந்துச்சு இல்ல, அதை மட்டும் அதை எடுத்துட்டு வா. நான் குடிக்கல, அதை மட்டும் எடுத்துட்டு வா இதுல வச்சு. சார் இந்தாங்க சார், இதுல நீங்க 2 ஸ்டெப் மட்டும் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் தொடச்சிட்டு சொல்லுங்க சார். எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி கேமரா கிளாஸ் பண்ற மாதிரி வந்து குடுக்குறேன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? சார் சாரி சார், இந்த லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கா, உங்க மூஞ்சி தெரியல சார், அதான் சார். நான் மன்னிச்சுக்கங்க சார். லைட் கிட்ட இருங்க சார். ஹலோ தம்பி, நீ போய் பிளாக் காஃபி இது காஃபி ஏதாவது வாங்கிட்டு வா போ. தம்பி என்ன காலை தம்பி, இது ரொம்ப தவறு. போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வா போ. ஓகே சார், ஓகே சாரி சார், போயிடுறேன் சார். இங்க வா. உனக்கு உன் பேர் என்ன? அது உன்னோட பேரை காட்டு. உன் பேர் என்ன இவ்வளவு திமிரா பேசுற நீ? சார் என் பேர் யாங்கோ சார். நான் ஸ்லேவா இருக்கேன் தம்பி. நீங்க போங்கறீங்க, அவர் வாங்குறாரு. நான் என்ன சார் ஜீமோவா சார் யாராருக்கு கூப்பிடுறதுக்கு? எனக்கு ஒரு அனுப்புங்க சார். மன்னிக்கணும் சார், நான் கிளம்புறேன் சார். சரி என்னங்க சார் டீ? எப்ப டீ குடிக்காம நீ பாட்டுக்கு போறப்பா? ஏய் அவன் போட்டான், அதெல்லாம் வேண்டாம். இவனுக்கு முதல்ல இது வந்து அப்புறம் மறுபடியும் என்ன அடிக்க ஏதாவது பண்ணுவான் அவன். அந்த டீ குடுக்குற பையனை இன்னொரு தடவை கூப்பிட்டா அவனை பொண்ணே விடுவேன். அங்க இது இவனை வந்து டீ எல்லாம் அப்புறம் குடிச்சுக்கலாம். இவன் வேற கடுப்பேத்துவான்டா டீ குடுக்கலனா. இரு என்னடா ஆபீஸ் நடத்துறானுங்க. ஒரு டீ குடுக்க வக்கு இல்லாம இவனுக்கு யாரு ஆபீஸ் வாடகை கொடுத்தது? ப்ரோ இருங்க, உங்களுக்கு வந்து பிரியாணி தானே ரொம்ப பிடிக்கும். சிம்பு ஃபேன் தான் நீங்க, கரெக்டா? பிரியாணி ஓகே ப்ரோ. பிரியாணி அது பிரியாணி எப்ப ப்ரோ போடுறீங்க? பிரியாணி அதான் பிரியாணி. இங்க ஒரே நிமிஷம், இங்க இதை மட்டும் மாட்டிக்கிறேன். இது என்னது? இது என்னங்க மைக்? இது நவீன விதமான மைக் ப்ரோ. எப்படின்னா உங்களுடைய நாவி கமலத்துல இருந்து வர சவுண்ட் வரைக்கும் கூட எடுக்கும். இப்ப நீங்க பாட்காஸ்ட் எல்லாம் மைக்கு இல்லாம வந்து போன்ல பண்றீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. இது புது விதமான மைக் ப்ரோ. பாருங்க. ஏங்க அப்ப எனக்கு திடீர்னு ஏதாவது வயித்துல சத்தம் வந்து பின்னாடி வெளில சத்தம் கேக்குமே? இல்ல எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்காதீங்க ப்ரோ. இது ஆளோ சொல்லுங்க, நான் ஆடியோ செக் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஓகே ப்ரோ, தெளிவா கேக்குது. ஓகே வாடாங்கிட்டு
ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி இது எதுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லா ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? இன்டர்வியூ தானே சொன்னீங்க. இது ஏதோ ஸ்டூடியோ கணக்குல இருக்கு. என்ன மேட்ரு இது? என் மூஞ்சி எனக்கே தெரியும் நாளா பக்கமும். அது அப்படிதான் ப்ரோ. அது ஒண்ணும் இல்ல, இருங்க ஆடியன்ஸ் மட்டும் கூட்டு வந்துடும் நாங்க. இருங்க ஆடியன்ஸா? ஃபேன்ஸ் மீட் வைக்கிறீங்களா? ஓ என்னங்க எனக்கு தெரியும். சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றீங்க. 40,000 அதாவது என்னெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா ஒரு லட்சம் பேர் வந்துருவாங்க. இருப்பா நாங்க கூட்டு வரோம். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா தயவு செஞ்சு. இரு, நான் போய் அந்த இவங்க லெஃப்ட்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு வரேன், நீ ரைட்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு வாப்போ. சரி ஓகே ஓகே ஓகே. எப்படி பார்த்தாலும் சொல்லுப்பா. டேய் அந்த சங்கிலி எல்லாம் அவுத்து போட்டு கொஞ்சம் அந்த இது ஆர்த்தர் இல்லையா? ஆர்த்தர் போயிட்டானோ? ஆர்த்தர் போயிட்டாரு, முதலாளி போயிட்டாரு, வெளில போயிருக்காரு. அல்ல நீ சங்கிலி எல்லாம் அவுத்து போட்டு என்ன பண்ணு, உடனே வா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவனை எதுவும் சொல்ல மாட்டான். நீ வந்து மாடுக்கு தண்ணி வைக்கணும், அது தண்ணி வைக்கணும். வாடா, அடிச்சு எடுத்து விடும். வாடா வாப்பா நீங்க. சார் இவன் சார் ஃபேன், இவர்தான் சார் உங்க ஃபேனு. உள்ள போய் கேட்க போனா ஏசுவானே, இவனை ஏன்டா கூட்டு வந்தீங்க? டேய் சும்மாறா, அமைதியாரா ப்ளீஸ்ரா. அப்புறம் அவன் கண்டுபிடிச்சானா இதாடா நீ இந்த பேரு நீ இவனே பீஸ் மேக்கரு. உனக்கு மனசுல என்னென்னலாம் வெறுப்பு இருக்கோ, குறை இருக்கோ, அதெல்லாம் நீ அவனுடைய ஃபேனு மாதிரியே சர்க்காஸ்டிக்கா சொல்லி விட்டுரு. என்ன, அப்பதான் வந்து நம்பிடுவான். ஒருத்தன் பத்தாது, இன்னும் என் ஃபேன்ஸ் எவ்வளவுதான் சொல்லிட்டு வர 60 வேற போடுவான். நான் போய் இன்னொருத்தர் மட்டும் கூப்பிட்டு வரேன். அந்த பக்கத்துல உள்ள ஒரு ஆயா இருக்குது, படகுத்துல இருக்கு, அதுகிட்ட போய் நம்ம கூப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு சரி ஏமா ஆயா இருக்கியா? என்னப்பா இது ஒரே ஒரு இது ஒருத்தர் மட்டும் ஒரு, நீ யார் ரசிகர் முதல்ல? எம்ஜிஆர் ரசிகரா, சிவாஜி ரசிகரா? நான் வந்து சிம்பு ஃபேன். ஐயோ சரி. இல்ல இன்னொரு, அதாவது என்னன்னா தன்னைத்தானே சிம்புவான்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காரு. சிம்பு மாதிரி நல்லா பண்ணுவாரு நிறைய விஷயங்கள், ஓகேவா? அவருக்கு ஃபேன் மாதிரி அவரை பத்தி நீ வந்து நல்லா பேசணும். வரையா ஒரு நிமிஷம்? போலாம். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அருமோ. சரிவா போ. அவசரத்துக்கு தான்ப்பா கிடைச்சு புடிங்கப்பா. ஓகே லைட்லாம் ஒழுங்கா ப்ராப்பரா செட் பண்ணியாச்சு. எடுக்க போற கேள்வியிலையும் கேட்க போற கேள்வியில அவனை வந்து இதுவரை அவன் அந்த மைக்க பார்த்தாலே டிராமடைஸ் ஆகி பயந்து ஓடிடணும், புரியுதா? அத மாதிரி இருக்கணும் கேள்வி. சரி, நீ அப்படியே 60 பிரியாணி நான் வாங்கல, அதுக்கு பதிலாக நான் வந்து சரி நான் அது அப்புறம் சொல்றேன். சரி ஓகே. நீ அவனை அது பேரு ஆரம்பிச்சு நீ அப்படியே இன்ட்ரோ கொடுத்து போயிரு. நான் இங்க மைக்குக்கு பின்னாடி இருந்து இவனுங்களை கை தட்டுற நேரத்துல கை தட்ட சொல்றேன், எல்லாம் பண்ண சொல்றேன். ஓகே ஓகேடா ஓகேடா ஓகேடா. எப்பா 2 ஃபேன்ஸ் வாங்க ஒரு நிமிஷம், அவனை காமிச்சுக்கிறேன் ஒரு தடவை. இது அவெல்லாம் நம்ப மாட்டான், வேற டார்ச்சர் பண்ணுவான். ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ என்ன 2 ஃபேன் கூட்டு வந்திருக்கீங்க? எனக்கு இருக்கிற கோடான கோடி ரசிகர்கள் வெளியே இருக்காங்க. அந்த 2 பேரை வச்சு என்னங்க பண்றது? நானு நிறைய காம்படிஷன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காம்படிஷன்ல வச்சு செலக்ட் பண்ணிருக்காங்க. 2 பேர் தான் இல்ல, 2 பேர் தான் செலக்ட் ஆகிற மாதிரி கான்டெஸ்ட். ஓ ப்ரோ, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. இதெல்லாம் நீங்க ஃபேன்ஸ் வர்றாங்கன்னு சொல்லியிருந்தா நான் இன்னும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். என்ன 2 இல்ல ப்ரோ, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி எனக்கு நல்லா தெரியுது. வேண்டாம் ப்ரோ, நீங்க பேசாதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு ரெக்கார்டிங்ல மட்டும் பேசுங்க. நீங்க கொஞ்சம் பேசாதீங்க தயவு செஞ்சு. டேய் என்னடா உட்கார வை, சீக்கிரம் ரெக்கார்டிங் போடு. ஏன் அவன் பேச நிறுத்த மாட்டேங்கிறான்டா? அவன் இந்த மாதிரி இது கொண்டு எனக்காக வந்து பாருங்கடா. அப்ப கூட உனக்கு ரத்தம் தானே? இரு ஒரு நிமிஷம் இரு, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நான் போய் அவன் கூப்பிட்டு வரேன். எப்பா நீங்க வாங்க, நீங்க 2 பேரும் கொஸ்டின் கேளுங்க. அங்கேயே உட்காந்துக்கங்க, சைட்ல உட்காந்துக்கங்க. மைக் அவங்க இது வாயில வச்சு தெரியுங்க. ஜான் அந்த லைட் எடுத்து அவன் கண்ணுக்கு நேரம் ஒண்ணு வச்சுக்க, பாத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்க ஜீமோடாபர். இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஜீமோடாபர் மட்டும் ஓகே ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் கெஸ்ட், ஒரு யார் தனியாகவே ஒருத்தர் வந்து தனியா நின்றுட்டு இந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மத போதனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இந்த ஈஷாக்கு எல்லாம் போனீங்கன்னா ஒருத்தன் கஞ்சா அடிச்சு பேசலாம். அந்த மாதிரி வந்து எபிசோட்ல ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன். இருடா வன்மத்தை கேட்கிறேன்டா, இருடா
இல்ல ஒரு நிமிஷம் நீ கஞ்சா அடிச்சு பேசுறது கூட சொல்லு. ஈசா கூட கம்பேர் பண்ணாது. சரி ஓகே ஓகே. கஞ்சா அடிச்சுட்டு இந்த ரோட்ல எல்லாம் ஒருத்தர் வந்து உலகத்துல பிலாசபி பேசுற மாதிரி பேசுறதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி ஒருத்தர் போட்டு 40,000 பிளேஸ் வச்சிருக்கிற செவ்வாழை டாக்ஸ் பாட்காஸ்டோட ஓனரை கூப்பிட்டு இருக்கிறோம். வணக்கம் வெஜிடா ப்ரோ. வணக்கம் வணக்கம் ஜிமோடாவர். இந்த மாதிரி உங்களை மாதிரி சின்ன பாட்காஸ்ட் எல்லாம் நான் வந்துட்டு பேசுறது கிடையாது. ஆனா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் வந்து பேசினேன். அதுக்குன்னு பிரியாணிக்காக எல்லாம் நான் பேசுறதா இல்ல. ஆனா வந்து உங்களை மாதிரி சின்ன சின்ன பாட்காஸ்டுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கொடுத்தாதான் வந்து அதுக்கப்புறமா கிடைக்கும். அதாவது நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்மளையும் கொஞ்சம் கவனிப்பீங்க. அது கவனிப்பீங்கன்னா அது எப்படி சொல்றது, அதாவது நம்மளை நம்பி வந்த பசங்களை நம்ம தானே வளர்த்து விடணும். அதாவது நமக்கு ஆப்போசிட் எல்லாம் சில பேர் இருக்காங்க சரியா. சில பாட்காஸ்டர்ஸ் வந்து நீங்க இவ்வளவு பேசுனீங்கன்னா எப்படி ப்ரோ? கொஞ்சம் இன்ட்ரோ மட்டுமே கொஞ்சம் பார்த்து கொடுங்க ப்ரோ. நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்க. சோலோ எபிசோடு கிடையாது ப்ரோ இது. ஏப்பா இவனுக்கு கொஞ்சம் கட் பண்ணிட்டு திரும்ப அவனுக்கு முதல்ல என்னன்னு என்ன கொஞ்சம் சொல்லி கொடுங்கப்பா. இப்ப ஜான் ஏதாவது கட்டலாமானது சார். இப்போ நீங்க வந்து உங்க எபிசோட்ஸ்லாம் வந்து எவ்வளவு இதுவா பேசுவீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இதுவா பேசுங்க சார். நல்லா பேசுங்க சார். நீங்க வந்து உங்க எபிசோட்ல எப்படி அந்த நடந்துகிட்டே பேசுவீங்களே வெஜிடா அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவா நல்லா ஜாலியா பேசுங்க சார். தம்பி நீங்க வாங்கி கொடுக்குற 1000 ரூபாய் பிரியாணிக்கு எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவுதான்ப்பா பேச முடியும். இது 60 ரூபாய் பிரியாணி தானே சார்? இல்ல 60 ரூபாய் ஒரு நிமிஷம் இங்க வா, இங்க வா. டேய் வாடா ஜானு. 1000 ரூபாய் பிரியாணிங்கிறான். என்னடா அவன்கிட்ட சொன்னியா 60 ரூபாய் பிரியாணின்ட்டு? இது சொல்ல 60 ரூபான்னு சொல்லிட்டேன்டா. நீ பயப்படாத. நீ போ நீ இது போனா அவன்கிட்ட பேசி உட்கார வச்சுக்கிறேன். இது அவன்கிட்ட பிரியாணியே நம்ம வாங்கி கொடுக்க போறதுலடா. அந்த 60 ரூபாய் பிரியாணி வேஸ்ட் தான் அவன்கிட்ட வாங்கி கொடுத்து. அவன் 1000 ரூபாய் பேசிட்டு இருக்கான். சரி விடு. இல்ல இது கம்பெனியோட இதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் டிடெக்ட் ஆயிருக்கும். அது நான் எடுத்தேன்னு நினைச்சுக்காத. கொஞ்சம் போனா அப்புறம் வந்து அது என்னன்னு சொல்றேன். அது நீ போ சார். அது பிரியாணி சார், பிரியாணி வந்து வாங்கிக்கலாம் சார். முதல்ல நீங்க இப்போ இன்டர்வியூ வந்து முடிங்க சார். பாருங்க இப்போ வந்து நீங்க அந்த வெஜிடா அப்டேட்ஸ்ல வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏதோ ஃபேன்ஸ் போட்டி வச்சுன்னு சொல்லி அந்த பையன் பேசினா, அதெல்லாம் உண்மைதானா? அவங்க எல்லாம் இருக்காங்களா? ஆமா. அதோ இந்த ஆயா இருக்கு பாருங்க. அது இந்த பொண்ணு இருக்கு பாருங்க. அது ஹலோ அது ஆமா சார். இது காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். அதாவது இந்த பிலிமினரிஸ்லாம் வச்சு செலக்ட் பண்ணுவாங்களே, அது மாதிரி உங்களோட ஃபேன்ஸ் வந்து வடிகட்டி எடுத்துருக்கோம் சார். நீங்க வெஜிடா அன்ஃபில்டர்னு ஒன்று வச்சிருப்பீங்களே, அதுக்கு ஆப்போசிட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கோம் சார். ஆமா. இது எப்படி சார் ஒரு சைடு வந்து சோலோ எபிசோடு பண்றீங்க? ஒரு நிமிஷம் தம்பி. இந்த ஜோக்கெல்லாம் நீங்க சேனல்ல போட்டிருந்தா நேரத்துக்கு நீங்க ஜிமோடாபர் மாதிரி ஆயிருக்கலாம். இல்ல சார், எனக்கு வந்து பேக் எண்ட்ல வேலை செய்யறதா ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க கூட இருக்க ஒருத்தருக்கு பேக் எண்ட்ல வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். சரி அவன் சொல்ல வேண்டாம். சரி உட்காருங்க தம்பி, உட்காருங்க. தம்பி இருங்க தம்பி. இதை நான் உங்கள்ட்ட மட்டும் கேக்குறேன். சரி நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு கேட்காதுல? சொல்லுங்க சார். கேட்காது சார். அவங்களுக்கு ஏதாவது காசு ஏதாவது கொடுக்குறீங்களா? அந்த ஃபேன்ஸ் வந்திருக்க 2 ஃபேன்ஸ். ஏன் சார்? இல்ல அவங்களுக்கு எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் காசு கொடுத்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. அப்புறமா நான் பேசுறது வந்து அந்த காசுக்காக தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க. கையிலையும் காலையும் நான் தான்டா, எனக்கு தான்டா தெரியும். இது அதெல்லாம் இல்ல சார். அவங்க வந்து நாங்க சொல்லிட்டோம், இந்த மாதிரி அகாமடேஷன்ல எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க வந்து நாங்க வந்து சேனல் சைட்ல இருந்து 1 ரூபாய் தர மாட்டோம். நீங்க தான் வந்து அகாமடேஷன் ஃபுட் எல்லாம் பாத்துக்கணும். உங்களுக்காக வந்து இதோ இந்த ஆயெல்லாம் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வருதுங்க. இந்த பொண்ணு இந்த பொண்ணு இதோ இது ஆயா இல்ல பொண்ணு சார். இதோ இந்த உட்காந்துருக்கேன். இல்ல நம்ம ரெண்டு பேர் பர்சனலா பேசினா அது நமக்குள்ள இருக்கணும். அதெல்லாம் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே வச்சிருக்கணும். சரி இது ரொம்ப பக்கத்துல விட்டோம்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஃபேன்ஸ் ரொம்ப பக்கத்துல விட்டோம்னா வந்து அது எப்படி ஆயிடும்னா, இப்ப நம்ம வந்து வெளியே வந்துட்டு புளுத்தலா ஒரு முகம் ஒண்ணு வச்சிருப்போம். சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேனே, நாளைக்கே எனக்கும் ஜிமோடாபருக்கும் பிரச்சனை. உங்களுக்கும் இந்த வரேன் இருங்க ப்ரோ. உங்களுக்கும் இந்த பாட்காஸ்ட் ஓனர் ஜிமோக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப வந்துட்டு உங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய ஆளு. ஓகேயா?
அதாவது நான் பாட்காஸ்ட் அதாவது வச்சிருக்கேன். அதாவது கற்பனையா சொல்லுங்க. என்ன இல்ல என்ன என்ன இல்ல எனக்கு புரியலையே. அந்த இப்ப சண்டை கற்பனையா? கற்பனை சண்டை வந்து ஆமா கற்பனையால சண்டை சார் சண்டை சண்டை கற்பனை. ஆமா ஆமா சண்டை ஆமா கற்பனையா ஆமா ஆமா அப்படி ஆமா சொன்னேன் ஆமா அப்படி ஆமா சொன்னேன். ஆமா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜீமோட அபர் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு. நீங்க போய் ஜீமோட்ட கேக்குறீங்க, புண்டாம் அவனே இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கடா அப்படின்னு. இப்ப என்னன்னா ஜீமோ வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இவன் வந்து இந்த மாதிரி பேசுறான் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து என்னன்னா, அப்ப நான் கண்ணை மூடிட்டு ஜீமோ வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் நான் ஜீமோக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா வந்து வெளியே இருக்கவங்களுக்கு, அதாவது இது நம்ம 3 பேருக்கு மட்டும் தானே தெரியும். நான் எவ்வளவு கேடு கெட்டத்தனமா சப்போர்ட் பண்றேன் ஜீமோக்கு. ஜஸ்ட் ஆமா பிகாஸ் எனக்கு அவனுக்கு தெரியுங்கிறதுனால. அ ஆமா ஆனா ஃபேன்ஸ பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடுநிலை புளுத்தியா, அதாவது நான் கொஞ்சம் நல்ல புளுத்தியா இருக்கிறதுனால தான் ஃபேன்ஸ கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறது. இப்ப என்னன்னாப்பா, அதான் அந்த பிரச்சனை சொன்னேன்ல. இப்போ நம்ம 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது. அன்னி குடிச்சவர்கள் என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? ரெக்கார்டிங் பண்ண இல்ல இல்ல சொன்னால என்ன பண்ணிட்டு இருக்கு ஜானு? இல்ல இல்ல உன்னை ஒரு இரு சீனியர்னு சொல்லி தானே கூப்பிட்டு போனேன். அப்படி இல்லடா. இவனே எங்க பேரு அங்க ஒரு கேமரா ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ நாங்க வந்து இந்த சன் பிக்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு படம் விட போதுன்னா சம்பந்தம் இல்லாத ஆர்டிபிஷியலா ஒரு மேக்கிங், அதாவது ஒரு வீடியோ எடுப்பாங்களா அது மாதிரி நம்ம இப்போ எபிசோடுக்கு ப்ரோமோ கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி என்னோட பிளான்? இல்ல ஆர்த்தர் கடை வச்சுக்கிறேன். சரி இது டென்ஷன் ஆகாத ப்ரோ. பேசு. சரி ஓகே. சரி எப்பா எல்லாம் ரெக்கார்டிங் போயிடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. போலாம் தம்பி. எனக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த ஃபேன்சி தம்பி ஒரு நிமிஷம். இது நான் உங்கள்ட்ட பர்சனலா சொல்றேன். ரெக்கார்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன்ஸ் எப்ப வந்துட்டு என்ன மீட் பண்ண, அதாவது ஃபேன்ஸ் கிட்ட நான் எப்ப இன்டராக்ட் பண்ணா மட்டும் எனக்கு ஒரு சின்ன கியூ கொடுங்க. அப்பா அதெல்லாம் நாங்க கொடுப்போம் சார். நீங்க அதெல்லாம் நாங்க வாழ வாழையா வச்சு கொடுக்குறோம். நீங்க முதல்ல ஒழுங்கா ரெக்கார்டிங் முதல்ல ஆரம்பிங்க. ரெக்கார்டிங்ல பேசுற மாதிரி பேசுங்க. போதைய போட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒன்னும் தெரியாது. ஒரு காஃபி குடுக்கறதுக்கே கஷ்டப்படுறானுங்க. இதுதான் புது சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கறது இல்ல. ஐ ஒன்லி டாக் வித் பரத்வாஜ். காஃபி குடுக்குற தம்பியாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்றான். அவன் போறதுக்குள்ள நீ வச்சு டார்ச்சர் பண்ணி உடிச்சுக்கிட்டு இருப்பான்டா. தம்பி அவனெல்லாம் கூப்பிடாதடா. அவனை கூப்பிடாத. இது காஃபி தானே, நானே போய் கூட போட்டு எடுத்துன்னு வரேன். அவனை திரும்பி கூடாது. அவனை டேபிள்ல வச்சிருந்தேன்டா நானு. நான் 2 செப்பு குடிச்சிட்டு சும்மா தான் வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டு சரி சரி நீ முதல்ல ஒரு 2 கேள்வி ஆரம்பி. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ கேள்வி ஆரம்பி. சரி போ எடுத்துட்டு வா போ. சரி சார், நீங்க வாங்க ரெக்கார்டிங்ல வந்து இப்ப முதல்ல வந்து என்னோட எப்படி தெரியுமா இருக்க போகுதுன்னா, நீங்க வந்து நான் சில கேள்விகள் கேட்பேன், அது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். ஏதாவது வளவளன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடும். அது வேற, அப்புறம் எபிசோட் ரிலீஸ் ஆகாது. இந்தாங்க சார் காஃபி கொஞ்சோண்டு தான் ஆறி போயிடுச்சு. இதை டக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே கொடுங்க. இல்லைன்னா இருங்க, உங்க வாய் தரங்க. மூக்க பிடிங்க. நான் மூக்க பிடிச்சிக்கிறேன். அவள்தான் காஃபி குடிச்சிட்டீங்க. அப்ப இன்டர்வியூ கண்டினியூ பண்ணுங்க. சார் சீஃப் கெஸ்ட் வெஜிடா சார். என்ன சார் இது காபி குடிக்க சொன்னா ப்ளோ ஜாப் சவுண்ட்லாம் விடுறீங்க? ஹலோ தம்பி, இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு இல்லைன்னு சொல்லியிருக்கானா? நீ போய் வெளியே நீ போகணும். யார் உள்ள ரூம்குள்ள விட்டது? போ இருங்க. சரிப்பா ஒண்ணும் சரி ஓகே சார். நீங்க முதல்ல வந்து உங்களோட ஜேர்னி பத்தி நீங்க முதல்ல இந்த எபிசோடு உங்களுக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி தோணுச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். தம்பி ஒரு நிமிஷம். அந்த பாட்காஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம 2வதா பேசுவோம். முதல்ல வந்து என் ரத்தமான என் ரசிகர்கள் 2 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு கேட்ட கேள்வி சார், அவங்க பேசுவாங்க சார். நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பொறுத்துங்க சார். இது என்னன்னாப்பா, ஒரு பாட்காஸ்ட்ங்கிறது வந்து இல்ல வேணாம். நம்ம கேக்குற கேள்விக்கு அவன் பதில் எப்பவுமே சொல்ல மாட்டான். அவன் சொல்ற பதில வச்சு நம்ம ஒரு கேள்வி உருவாக்கலாம். நீ அவனை பேச விட்டு. சரி ஓகே. அப்ப அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் தூக்கி எறிறேன். அந்த பக்கம் அப்படியே என்கிட்ட தூக்கி எறிந்து தேவையில்லை. சார் நீங்க சொல்லுங்க சார். நீங்க இப்போ எப்படி வேணாலும் பேசுங்க சார். சொல்லுங்க. இப்ப என்னன்னா தம்பி, டேய் ஏதாவது கேள்வி கேளுங்க. என்னப்பா ஒருத்த கேள்வி கேட்காம ஒருத்தனை பேசணும். அப்புறம் நான் ஏதாவது பேசணும், அது என்கிட்ட வந்து பிரச்சனைன்னு வந்து அவங்க 4 பேர் நிக்கிறான்ப்பா என்கிட்ட வந்து. நீங்க இது பேசிட்ட, இந்த படத்தை பத்தி நீ நல்லா கேட்டா கேள்வி பதில் சொல்ல மாட்டீங்க. 2 பேர் பேசுறோம்டா சார். கேள்வி பதில் சொல்ல மாட்டேன். அவன் அப்பப்போ அப்படிதான்டா பேசுவான். அதான் கேரக்டர் படி நாங்கெல்லாம் வினோதமா புளுத்துவோம்ப்பா. என்னென்னவோ வித்தியாசமா இப்ப பாத்தீங்கன்னா நாங்க என்ன வேணா பேசுவோங்க சார். என்ன வேணா பேசுங்க. இது
நீங்க வந்து உங்க ஜர்னியை பத்தி கேட்டா உங்க ஃபேன்ஸ் பத்தி ஒரு கியூ எடுத்தீங்களா? அதை சொல்லுங்க சார். என்ன சார் அது? என்னமா சொல்லுங்க சொல்லுங்க சார். ஃபேன்ஸ்னா வந்து என்னன்னாப்பா, இந்த வெஜிட்டாங்கிறவன் ஒரு கேடு கெட்ட தாயலிப்பா. தெரியும் தெரியும், உண்மை உண்மை உண்மை. அவன் வந்து அவனுக்கு எபிசோட் எடிட் பண்றதுக்கு தெரியாது, அதான் உண்மை. ஆனா வந்து இப்ப இந்த வெஜிட்டாங்கிறவனுக்கு வந்து எதுவுமே தெரியாதுப்பா. அவன் தெரியாதுன்னு காட்டிக்கிட்டு அவனுக்கு பெரிய ஈகோ பிரச்சனைங்கிறதுனால தெரிஞ்ச மாதிரியே பல விஷயங்களை புலத்துறதுல எடிட்டிங்ன்றது தெரியும். ரோட்ல போறப்ப அவனுக்கு சவுண்ட் கூட கட் பண்ண தெரியாது, வெக்கம் கெட்ட தாயலி. ஆனா கேட்டா நேச்சுரலா புளுத்துறேன் அப்படின்னு சொல்லி புளுத்துன்னு புளுத்துவான். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா இவன் நம்ம திட்டம் பார்த்தா அவனே அவனை திட்டிட்டு இருக்கான். என்ன கதையா இருக்கும்? இது எனக்கும் அதான் புரியல. என்னடா மாத்தி மாத்தி கும்புறங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கிறான். இரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மறுபடியும் அவனை ட்ராக்கு கொண்டு வரணும்னா நீ புகழ்ந்து பேசு, அப்பதான் அவன் மறுபடியும் வந்து ட்ராக்குக்கு வந்து அவனே முட்டு கொடுத்துக்குவான். ஓகே ஓகே. இப்ப என்னன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒரு பாட்காஸ்ட்ல. அந்த பாட்காஸ்ட் எல்லாம் விட்டுட்டு நான் பேசுற கண்டென்ட்டுக்காக வந்து மட்டும் நிக்கிறான்ல, அவன் தான்டா என் ஃபேன், என் ரத்தம்டா அவன். இவன் எஸ்டிஆர், அதாவது வெஜிட்டா, அதாவது நிறைய பேர் சொன்னானுங்க, நம்ம பசங்களே சொன்னானுங்க, ஆர்த்தர் மருகனு எல்லாம் சொன்னாங்க, வெஜிட்டா அவனுக்கு எதுவும் எடிட் பண்ண தெரியாது, மிஸ்இன்ஃபர்மேஷன் பாட்காஸ்ட் அது இதுன்னு ஏகப்பட்ட அவதூறு பேசணும்ல. எனக்காக வந்து போட்டியில போட்டி போட்டு 2 ஃபேன்ஸ் வந்து நின்று காணலடா, வருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு. சார் இந்த இதை முட்டிங்க சார், எடிட் பண்ணாம எபிசோட அப்படியே உள்ள போட்டு இது ரா கண்டென்ட் கேளுங்க அப்படின்ட்டு புளுத்துறது. அப்புறம் சார் ஒரு தடவை கூட நீங்க எபிசோட கூட போட்டுட்டு ஒரு தடவை உள்ள அஃபென்சிவா பேசி வச்சிருந்தீங்க, அப்புறம் அவசர அவசரமா எடுத்து கட் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சார்? தம்பி நீங்க எல்லாருமே இவ்வளவு இதுவா ஃபாலோ பண்றீங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ரசிகர்களுக்காக தான் எல்லாமே பண்றது. இந்த நாடகம், தலைவனை தப்பு பண்ணுவான் சார் அப்பப்ப, இதெல்லாம் கேட்காதீங்க. பாத்தீங்களா, தட்டா பாட்காஸ்ட் லிசனர்ரா, தட்டா. உன் பேர் என்ன தம்பி? பேர் வைக்கல மேடம். இதுக்கு மேல உன் பேரு வந்து வெஜிட்டா பேர் வைக்கல மேடம். இனிமே எங்க கண்ணு வெஜிட்டாங்கிற பேர் சொல்றான், உனக்கு எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க. உன் பேரு வந்து பேரு வைக்கல மேடம்னு என்ன தப்புடா? நான் தலைவன், நான் வைக்கிறேன்டா உனக்கு பேரு. வெஜிட்டா ஃபேன் விநாயகம். தட்ரா வெஜிட்டா விநாயகம், தட்ரா சீமோ, கை தட்ரா. இங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து பசங்க ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது தம்பி, லேடிஸ் ஃபேன்ஸ் ஆல்சோ இருக்கிறாங்க. ஆயா ஆயா ஒன்னதான் கூப்பிடுறான். கை தட்டு ஆயா, நான் ஒன்னதான். வாயில வெத்தலை பாக்கு போட்டு ஓரமா துப்பிட்டு பேசு. என்னடா ஆயா அழகா இருக்காங்க. அப்பா கேக்குது, மாயாங்க. மாயாவா? ஓகே, சாரி மாயா. தம்பி ஜீமோ டாபர், நீங்க ஏதோ என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்க தானே இன்டர்வியூ கூப்பிட்டது? சாரி, என் ரசிகர்களை பார்த்து எமோஷன். இல்ல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் வந்து கேட்டுக்கிறேன். இல்ல சார், அதாவது பொதுவான மனநிலையில இருக்கிறவங்க, இல்ல பொது புத்தியில இருக்கிற பொது மனிதர்கள் வந்து அவங்கள பத்தி சொன்னாலே ஒரு நிமிஷம் அதிகமா வந்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க வந்து சூப்பரா இது பண்றீங்க அப்படின்னா, ஐயோ போதும் வேண்டாங்க, எதுக்கு இவ்வளவு புகழ்றீங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஒரு 1.5 நிமிஷம் இது பண்ணா கூட வேணாம் அப்படின்ட்டு எல்லாரும் கூச்சப்பட்டு ஓடுற உலகத்துல கால ஒலி இது ஒரு 5 நிமிஷம் இல்ல சார், இது ஓக்கல்ஸ் கேட்டா அவருக்கு அந்த ஓக்கல் ஒலியை பார்த்தா இன்ஸ்பிரேஷன் ஆனாரு. ஆமா இல்ல இரு அது வந்து அப்புறம் பேசிக்கலாம் சார். அந்த மாதிரி ஆனா நீங்க வந்து எவ்வளவு நேரம் உங்களை பத்தி புகழ் பாட்டு பாட சொன்னாலும் சரி, இல்ல நீங்களே சில வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம் வந்து ஒரு கால் ரெக்கார்டிங்ஸ் ரிலீக் ஆயிடுச்சு சார். இந்த மாதிரி நீங்க வந்து நீங்களே போன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து இப்படி தெரியுமா அப்படி தெரியுமாங்கிறீங்களா, அதுக்கப்புறம் வந்து வெஜிடா அப்டேட்ஸ்னு ஏதோ ஒண்ணு எடுத்து உங்க காலை வந்து காட்டி எதுக்கு அது போடுறீங்கன்ட்டு தெரியலையா, ஆனா வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி நீ புதுசு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்களே புகழ் பாடுறீங்களே, அது எப்படி அந்த இது வருது சார் உங்களுக்கு? நண்பர்களே புது ஷூ வாங்கியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன போட்டிருந்தீங்க, ஒரு $300 ஷூ வாங்கினதுன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு இதுக்கு அதை பத்தி பேசலாமா கொஞ்சம்?
அதாவது இப்போ 22 வயசுல இருந்து கோத்தா இன்கம் டாக்ஸ் அசஸ்டா நானு. என் காசு நான் சம்பாதிக்கிறேன்டா. நான் ஷூ வாங்குறேன், சூத்து வாங்குறேன். உனக்கு என்ன எரியுது? இப்ப வரேன். உன் கொஸ்டினை முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம ஜான்விக் கேட்டாரு. அவர் கேட்ட கேள்விக்கு வரேன். இது என்ன மேட்டர்னா தம்பி, நல்ல கேள்வி கேட்டீங்க. இது என்னன்னா ரீசெண்டா உனக்கு நீதான் எல்லைன்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கும் செவாலை டாக்ஸ்ல. அந்த எபிசோட்ல போய் கேட்டீங்கன்னா அந்த எபிசோட்ல போய் கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு இத பத்தி தெளிவா பேசியிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே தான் சொல்லியிருப்பேன். என்னை பத்தி வந்து எல்லாரும் பேசுறாங்க. அது என்னன்னா என் காது படவே நான் கேட்டிருக்கேன். அவ்வளவுதான் வெஜிட்டா, அவ்வளவுதான். இதுக்கு மேல எபிசோடே போட மாட்டான். அவன் கூட இருந்தவன் இது யாரு ப்ரோ? இதெல்லாம் சொன்னது யாரு? இது நீங்களே சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லியும் இது வருது, நியூஸ் வருது. அதுக்கான இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் யாரும் சொன்ன மாதிரி தெரியல தம்பி. இப்ப நான் யாருன்னு சொன்னேன்னா என்னை சுத்தி ஒரு தமிழ்நாடு பாட்காஸ்டே வந்து ஒரு சிண்டிகேட்டா இருக்குப்பா. இப்ப என்னன்னா இப்ப எல்லாரும் சொல்லலாம் பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுறாதுன்னு. ஆனா அந்த பூனைக்கு அது இருட்டு தானே. அந்த இருட்டா ஏன் பாக்கணும்? சூப்பரா, இதுதான்டா எதிர்பார்த்தேன். நீ சும்மா ஆமா பூனைக்கு இருட்டாயிரம். கரெக்ட் தான் சார், சொல்லுங்க. அந்த இருட்டா அந்த பூனைக்கு இருட்டு வேணும்னு அது கண்ணு மூடுது. இப்ப எல்லாரும் எனக்கு நெகட்டிவிட்டி குடுக்குறாங்க. அந்த நெகட்டிவிட்டிய வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. அதனால யாருமே கை தட்டதுனால நானே எனக்கு கை தட்டிக்கிட்டு சூப்பர்ரா வெஜிட்டா சூப்பர்ராங்கிற மாதிரி நான் கை தட்டினாதான் அது வந்து எனக்கு வந்துட்டு அது இதாகுது. இல்ல சார், ஆனா ஒரு மாதிரி அது கூச்சமாவே இல்லையா சார்? ஒரு மாதிரி இப்போ நீங்களே உங்க வந்து அழகா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி சில புகைப்படங்கள்லாம் லீக் ஆயிருக்கு. இந்த மாதிரி நான் நல்லா அழகா இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்களே உங்க நண்பர்களுக்கு வந்து புகைப்படங்களை வந்து ஷேர் செய்யறதாவும், அவங்க வந்து டே கொஞ்சம் சும்மாறா அப்படின்னாலும் நீங்க வந்து அதை வந்து இல்ல நான் அழகா தான் இருக்கேன் உங்களுக்கு பொறாம அப்படிங்கிறதாவும் தகவல்கள் வெளிவருது சார். தம்பி, ஒருத்தனோட அழகுங்கிறது வந்து அது முதல்ல நம்மளே நம்ம நம்பணும். நம்ம அழகா இல்ல அழகை பத்தி நாங்க சொல்ல சார், அழகை பத்தி நாங்க சொல்ல. அதாவது உங்களை நீங்களே இப்படி அனுப்பி புகழ்ந்துக்கிறீங்களே அதை பத்தி சொல்றேன் சார். அதுதான்ப்பா சொல்றேன். என்ன வெளியே இருந்து புகழ்றதுக்கு யாருமே இல்லப்பா. என் ஃபேன்ஸ் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவங்க எல்லாம் என் ரத்தமா நினைச்சாலும் அவங்க எல்லாம் என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன்னு அவங்க ஒரு சொல்லுவாங்க. சார் அது இது விடுங்க சார், அது அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீங்க தான் உங்க ஃபேன்ஸ் வந்து திட்டுறதாகவும் கேட்கறவன் வந்து அசிங்கமா வந்து வையறதாகவும் பேசுறதாகவும் திட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு பரவலான ஒரு தகவல் இருக்கு. ஏன் அப்படி? தம்பி பாராட்ட ஆள் இல்லைன்றீங்க. இருங்க சார், பாராட்ட ஆள் இல்லைன்றீங்க. பாராட்ட வர்ற ரசிகர்களையும் அசிங்கமா தேடி இப்படி அனுப்பி விட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு யார்தான் பாராட்டுவாங்க? அது வந்துப்பா என்னை சுத்தி வந்துட்டு சில பேர் ஒரு பின்பங்கள் கட்டமைச்சிருக்காங்க. சில பேர் வந்து என்னடா இவன் வந்துட்டு ஓரளா பாட்காஸ்ட் பண்ணி இவ்வளவு வளர்ந்துட்டான். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேரை வச்சு பாட்காஸ்ட் பண்றோம். ஆனா வந்து 2 வருஷத்துல வந்து இவ்வளவுதான் பிளேஸ் எடுத்திருக்கோம். 5 வருஷத்துல இவ்வளவுதான் பிளேஸ் எடுத்திருக்கிறோம். பல வருஷங்களா அதாவது பாட்காஸ்ட் நல்ல நல்ல கண்டென்ட்டா கொடுத்து இவ்வளவுதான் பிளேஸ் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வைத்திருச்சல்ல வந்து என்னை பத்தி வதந்தி பரப்புறானுங்க. அதான் சொன்னேன்ல தமிழ் சினிமா சிண்டிகேட். அதெல்லாம் என்னை சுத்தி வந்துட்டு வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்புறாங்க எல்லாரும். அது இருக்கட்டும் சார், அவங்கலாம் வளர்ந்துருக்கேன். நீங்க தான் ரசிகர்கள் இப்படி அடிக்கிறீங்களே, ரசிகர்களை வந்து ஏசுறீங்க திட்டுறீங்க. ஆமா, நானும் நிறைய இடத்துல பாத்துருக்கோம். நாங்கெல்லாம் பாத்துருக்கிறோம். நீங்க ஃபேன்ஸ் திட்டுறீங்க. அது எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. இந்த ஒருத்தர் போய் உங்க ஃபேன்ஸ்ல ஒருத்தர் கூப்பிடலாம் நினைச்சு போனா அவன் வந்து அந்த பாட்காஸ்ட்குள்ள போனாலே திட்டுறாங்க ப்ரோ பண்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? புரியல தம்பி. இந்த மாதிரி கேட்ட ஃபேன்ஸ முதல்ல காட்டுங்கப்பா. செவ்வாழை அதாவது வெஜிட்டா பிடிச்ச ஃபேன்ஸ் யாருமே இப்படி பேச மாட்டாங்க. இல்ல ப்ரோ, அதாவது என்னன்னா அவங்க எல்லாம் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. நீ எதுக்கு அவன் மகெல்லாம் வந்துட்டு எதுக்கு என்னோட இதை போய் விட்டு போறது? லூஸ் மாதிரி அவன் பேசுறான். வந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறான். அந்த பக்கம் வரவே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறானுங்க. அது வந்து அப்ப பிடிக்கலன்னா என்ன புண்டைக்குப்பா கேக்குறானுங்க. பாருங்க இப்படிதான் பேசுறீங்களா? தம்பி அவன் என் ரத்தம்ப்பா. என் ரத்தத்தை நான் திட்டாம வேற யாருப்பா திட்டுறது? அப்படிதானே தம்பி? அதுக்கு பேர் திட்டுறது கிடையாதுப்பா. இப்ப இதை நான் எப்படி சொன்னாலும் என்னை பத்தி அவதூறு பேசணும்னே தான் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்கீங்களா? இல்ல அவதூறுலாம் இல்ல சார். நீங்க வந்து சார் உண்மைதான் சார். இத பாருங்க, இப்ப இந்த இவர் இருக்கார்ல பீஸ் மேக்கர், அவரெல்லாம் உங்களோட பெரிய ஃபேன் தெரியுமா உங்களுக்கு? அவரெல்லாம் இப்ப கேள்வி கேட்க வந்தா நீங்க திட்டுவீங்கன்ற பயத்தால் தான் அவர் கேட்காம இருக்காரு. ஆமா, இவரு 2 ஃபேன்ஸுமே அதனால தான் அமைதியா இருக்காங்க. தம்பி நீ கேளுப்பா, நான் உனக்கு ஆன்சர் பண்றேன்ப்பா, நீ கேளுப்பா.
ஹலோ சார், நான் அந்த ஆர்த்தர் வச்சிருக்க பண்ணையில மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன். இப்போ அவரு ஏசுவாருன்னு தான் நான் ஏதாவது கேட்கலாமேன்னு. பேசிக்கிட்டு இருக்க ஜான்வி கிட்ட நீ என்ன பெரிய புரட்ட மாதிரி நடுவுல வந்து பேசுற? நீங்க நீங்க எதுக்கு சார் ஃபேன்ஸ் நீங்க தான் சார் கேட்க சொன்னீங்க, அவன் எதுக்கு சார் திட்டுறீங்க? நீங்க தானே திட்ட மாட்டேன்னீங்க, அதுக்கு முன்னாடி எதுக்கு திட்டுறீங்க? இப்படிதான் சார் எல்லாத்தையும் நீங்க பண்றீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஐயோ தம்பி, நான் அவனை திட்டலப்பா. அவன் வந்து பண்ணையில வேலை செய்யறேன் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தான்ப்பா. அதனால உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பேசுனது வந்து இப்படி உங்களுக்கு தவறா கன்வே ஆகுது. சரி, பாருங்க, அப்போ நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு தவறா கன்வே ஆகுது. ஆமா ஆமா, எங்களுக்கு தவறா கிடையாது. அப்ப அவன் பேசுவான், நீங்க ஏதோ உங்கள்கிட்ட சொல்லணும்னா சொல்லு பார்த்தா. பக்கத்துல பண்ணையார் இருக்காருல ஆர்த்தர், அவரோட தோட்டத்துலதான் நான் மாடு மேய்ச்சின்னு இருப்பேன். ஏதோ அந்த மாடு மடியில நான் வச்சு பால் உறிஞ்ச மாதிரி நீ ஒழுங்காவே மேய்க்க மாட்டுற, பால் மறைய முன்னாடி மாதிரி இது வர மாட்டேதுன்னு அவன் பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டுவார் டெய்லி. ஒரு நிமிஷம்ப்பா. அதாவது ஒரு மாடு, நீங்க வந்து அங்கதான் என் தலைவன் எஸ்டிஆர் டைலாக்க சொல்லணும். ஒரு மாடு, அதாவது ஒரு கவு, அதோட பால் இந்த மாதிரிதான் சார் நீங்க பேசுறீங்க, தெரியல. ஒண்ணு அவங்க பேசினா குறுக்க பேசுறீங்க, இல்லன்னா அவங்க பேசினா திட்டுறீங்க. இதுதான் நீங்க பண்றீங்க சார். ஸ்ரீ ஆகாஷ்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து உங்களை சொன்னாரு. இதுக்கு நீங்க என்ன வந்து சொல்ல விரும்புறீங்க எனக்கு புரியல. அவருக்கு நான் காலம் வரும்போது கரெக்டா ஆன்சர் பண்ணணும். முதல்ல நீ ஏன் குறுக்க பேசணும்? என் ரத்தம் பேசிக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. அது எனக்கும் அவனுக்கும் இருக்க பிரச்சனைடா. நீ என்னடா நடுவுல வந்து பஞ்சாயத்து புண்டைக்கு வந்து நிக்கிற? நீ யாராச்சும் கூப்பிட்டமாடா? இரு சார், நீங்க ஒரு இன்டர்வியூல இருக்கீங்கன்றத மறந்துட்டீங்க சார். இது விடுங்க. என்னடா மயிர் இன்டர்வியூ இந்த வெஜிடாக்கு? சார் விடுங்க சார், நீங்க வந்து அதை விடுங்க. ஃபேன்ஸ் கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல, திட்டுறீங்க. இல்லைன்னா எல்லாரும் குறுக்களையும் பேசுறீங்க, ஆனா அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா. டேய், அதை நான் ஏன்டா ஒத்துக்கணும்? நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு இந்த வெஜிட்டா வந்து ஒத்துக்கிறானா இல்லையாங்கிறது வந்து அது உங்க பிரச்சனை இல்லடா. இப்ப என்னன்னா, நான் வந்துட்டு என்ன பூலுக்கு லவ் பண்றோம் நான் ஒரு பாட்டு போட்டா அதுல வந்து தேவையில்லாத கருத்தெல்லாம் வந்து சொல்றீங்க. இப்ப கூட தான் வந்து தேவையில்லாத கருத்து தானே இது. சூப்பரான கருத்து சார். தம்பி நான் ஒருத்த பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சைலண்டா இருக்கணும் சார். இப்ப கூட பாத்தீங்கன்னா வந்து இப்படிதான் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலே திட்டுறீங்க. என்ன ப்ரோ இப்படிலாம் பண்றீங்க? தம்பி, என்னை எதிர்த்து இங்க பாருங்க, என்னை எதிர்த்து நீங்க ஏதாச்சும் பண்ணாலே நான் வந்து என்னோட பசங்களை ஏவி விட்டேன்னா ஒருத்தவங்க ஓத்து விட்டு போயிருவானுங்க. அவன் சரியா பண்ண முடியாம இல்ல. யாரு இருக்காங்க? ஒருத்தன் டெஃபன்ல இருக்கான், இன்னொருத்தர் ஆளை காணா. அவங்களாம் தேடிட்டு இருக்கிறேன் ரொம்ப நேரமா. தம்பி, என்ன பிடிச்சவன் 1000 பேர் இருக்கான்ப்பா வெளிய. எதை சார் பிடிச்சாங்க? நான்லாம் வந்து சும்மா ஒரு ஸ்டோரி போட்டேன்னா உங்களுக்கு பண்ண வச்சிருவானுங்க. அதாவதுப்பா, இப்ப வந்து நீங்க எல்லாம் என் மேல இவ்வளவு பிரச்சனை வச்சீங்க, அதெல்லாம் கரெக்ட். நாங்கெல்லாம் ஒன்னும் பிரச்சனை வைக்கல சார், நீங்க அவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, அதை நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல இதுதான் நான் வந்துட்டு, அதாவது நானும் சரி என் தலைவன் சிம்புவும் சரி, அவர் ஏதாச்சும், அதாவது என் தலைவன் சிம்புவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து தளபதி விஜயா இருக்கட்டும், விஜய் அண்ணாவா இருக்கட்டும், நாங்கெல்லாம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணா அதுல இருந்து ஒரு பிரச்சனை பண்ணி அத வந்து அது ஒரு பெரிய விஷயமாக்குறீங்க அப்படின்னு தான் சொல்றீங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே என்கிட்ட ப்ரூஃப் எக்ஸாம்பிள் இருக்குது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் என் மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுப்பா. அந்த குற்றச்சாட்டை வந்து என்னை விட பெரிய பெரிய குற்றச்சாட்டு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க மேல வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டையும் நான் சொல்றேன், அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனையும் நான் சொல்றேன். சரியா? முதல்ல வந்து தளபதி வந்து இறங்குனா மாசு எங்க தளபதி பெயர் கொண்ட விஜய். சரியா? அவரு வந்து லியோன்னு சொல்லி ஒரு படத்துல 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சியர்ஸ் அடிக்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு எழுதிட்டாரு. அதுல அவர் எழுத கூட இல்ல அந்த பாட்டை. அதுல நடிச்சது ஒரு தப்பு. உடனே இவர் வந்து சின்ன பசங்க கிட்ட குடி பழக்கத்தை பழக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஊரே அவர் மேல நெகட்டிவிட்டி. இப்ப எப்படி, அதாவது இந்த மாதிரி நல்லவங்க மேல எல்லாம் ஊருக்கு ஒரு நெகட்டிவிட்டி. அவர் என்ன சொன்னார் அழகா, இந்த மாதிரி வந்து எல்லா ஸ்கூலுக்கு முன்னாடி, அதாவது போற வழியில எல்லாம் ஸ்கூல் காலேஜ் வழியில எல்லாம் டாஸ்மாக் இருக்கு, அதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஸ்கூல் காலேஜுக்கு 2 ரவுண்டு போட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதனால வந்து எல்லாருக்குமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் தலைவர் எஸ்டிஆருக்கு வந்து இதே மாதிரிதான் பீப் சாங்னு ஒரு பாட்டு வந்துச்சு.
அதுல இருக்க கருத்தெல்லாம் பார்க்காம கெட்ட வார்த்தையை மட்டும் பார்த்து அதுவும் டிவில எல்லாம் ரிலீஸ் ஆகல, இணையதளத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. லூசு கூதி கண்டாரோடி எரிச்சல் என்னடா இஷ்டப்புண்டைக்கு பேசிக்கிட்டு இருக்க? இன்டர்வியூ கூப்பிட்டு என்னடா விருப்புண்டை பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா பேசுறே? இன்டர்வியூ நீ தான் இருங்க சார். இல்ல சார் ஒண்ணும் இல்ல சார். இப்ப உங்களை திட்டின இவ்வளவு நேரம் வந்து எவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு தடவை திட்டினதுக்கே உங்களுக்கு வந்து இது பண்ணல. அப்படிதான் ப்ரோ அந்த இதுல நல்ல கருத்து இருந்தும் கெட்ட கருத்து மட்டும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதை மட்டும் தான் சார் பாப்பாங்க எல்லாரும். அததான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல சார். இது வந்து எக்ஸாம்பிளோட சொல்றது சரிப்பா. ஆனா வந்துட்டு அது இணையதளத்துலதான் நானும் பேசியிருக்கேன், எஸ்டிஆரும் பேசுறாரு இணையதளத்துல. ஆனா அதுதான் சார் கேட்ட கேள்விக்கு பேர் சொல்ல விரும்பல, யாருன்னு பேர் சொல்ல விரும்பலப்பா தம்பி. அதுக்கு தான்ப்பா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஒரு கெட்ட வார்த்தை ஏன் கெட்ட வார்த்தையா பாக்குறீங்க? ஒரு அசிங்கத்துக்கு ஏன் அசிங்கமா பாக்குறீங்க? அதுதான் சார் நான் இப்ப நான் உங்களை கேட்டேன்ல, அசிங்கசியமா கேட்டேன்ல, அதுக்கே நீங்க என்னை வந்து அசிங்கசியமா ஒண்ணு கேக்குறீங்க. நீங்க வந்து சரி ஓகே நார்மலான வார்த்தை தான், நீங்க அழகான வார்த்தைகள்ல கேட்டிருக்கலாமே. அதுவும் அழகான வார்த்தை தானே. அதாவது எது அசிங்கமான வார்த்தை எது அழகான வார்த்தைன்னு அதை நீங்க எப்படி எதை முடிவு பண்றீங்க? சரிப்பா, நீங்க எல்லாம் இந்த உலகத்துல வந்து இருக்கிற நீங்க பாரு, கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்ற கண்டாரோலி முண்டை. அதாவதுப்பா நீங்க இவ்வளவு நீங்க விடுங்க, நீங்க உள்ள விட்டதெல்லாம் இருக்கட்டும், இருங்க அதை விடுங்க. நீங்க வந்து கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரேடியா சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்றது சொல்லி ஒரு 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 விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னா இது அஜித் குமாருக்கு அடிச்சு ஊத்துனீங்க, அப்புறம் பார்த்தோம்னா அஜித் குமார் வேண்டாம் விஜய் அண்ணான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து பார்த்தோம்னா தோனிக்கு வந்து ஃபயர் விட்டுன்னு இருந்தீங்க, அப்புறம் வந்து தோனி எல்லாம் வேண்டாம் தோனியை வந்து அசிங்கமா கேக்குறீங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இதை வந்து இந்த மாதிரி கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்க என்ன வகையான பதில் வச்சிருக்கீங்க? நான் சொல்றேன் பாருப்பா. அதாவதுப்பா ஒரு லட்டு இருக்கு சரியா? அந்த லட்டை உதுத்து போட்டா என்ன ஆகும்? பூந்தி ஆகும். பூந்தி ஆகுது. அதே பூந்திய மறுபடியும் இருக்க பிடிச்சா என்ன ஆகுது? நீ போய் போடு சார், மறுபடியும் லட்டாவும் சார் சொல்லுங்க. இப்ப அதே லட்டை வந்து மறுபடியும் உதுத்து போட்டா அடிக்காம சொல்லுங்க தம்பி. சரி விடுங்க, சரி விடுங்க, நான் வந்து இன்னொரு கேள்வி கேக்குறேன். விடுங்க, நான் வந்து இன்னொரு கேள்வி கேக்குறேன். இப்ப ஒரு தண்ணி இருக்கு சரியா? ஒரு தண்ணியே நீங்க அடுப்புல வந்து வேக வைக்கிறீங்க, அது என்னவா மாறும்? கொதிக்க வைக்கிறது ப்ரோ. ஆவியா மாறும். கொதிக்க வைக்கிறது. அப்ப அந்த ஆவி எங்க போகுது? ஆவி வந்து சீலிங் மேல போய் அப்படியே நின்றும். இல்ல தம்பி, நான் வீட்டுக்குள்ள சொல்லல, வெளியில வந்துட்டு நீங்க இத பண்றீங்க. ஏன்டா ஒரு அவுட்டோர்ல பண்றீங்க. சரி ஓகே விடுங்க. தண்ணி எல்லாம் ஆவியாயிரும், என்ன ஆகும்? அது நீராவியா மாறும். சரி கரெக்டா? இப்ப நீராவி வந்து போயிட்டு மலை மேகங்கள்ல ஸ்டோர் ஆகி மறுபடியும் தண்ணியா தான் கீழே வருது. அது நீங்க மறுபடியும் கொதிக்க வச்சீங்கன்னா மறுபடியும் நீராவி ஆகும், நீராவி தண்ணி ஆகும், தண்ணி வந்து இது. நான் கேட்ட கேள்வி என்னன்னு ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? நீங்க 5வது சயின்ஸ் புக் ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா? ஏன் சார் இப்படி வளர்றீங்க? அதாவது தம்பி, மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு தான் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா போல லூசு புண்டை அப்படின்ட்டு போயிருப்பீங்க. இப்ப நாங்க அததான் சார் சொல்ல வரோம். இப்ப வந்துப்பா நான் வந்து அஜித் ஃபேனா இருந்தது உண்மைதான் சரியா? வெறி பிடிச்சாமையா சட்டையை கிழிச்சுக்கிட்டு சண்டைக்கு போனவன் தான் நானும். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நான் வந்து இது ஒன்றும் நான் வந்துட்டு சும்மாலாம் நான் வந்துட்டு ஓவர் நைட்ல மாறல. துணிவு படம் வந்ததுக்கு அப்புறம் விடாமுயற்சி படத்துக்கு அப்டேட் சரியா வரலையோ, படம் சொன்ன டயத்துக்கு வரலையோ அப்படின்னா நான் வந்து வேற ஃபேனா மாறிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி கட்சி மாறுறது, ஒரு இடத்துல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கலன்னு நீங்க தாவறீங்களா, அதுக்கு பேர் தான் கட்சி மாறுறது. அதான் சொல்ல வரோம். என்னன்னு சொல்லி தம்பி, ஒரு இடத்துல பெனிஃபிட் கிடைக்கலன்னா கட்சி மாறுறதுங்கிறது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க சரியா? ஒரு ஆபீஸ்ல வந்து உங்களை நேரங்காலம் பார்க்காம நைட் ஒர்க்கா போட்டு, திருநெல்வேலியில ஒரு ஆபீஸ்ல நைட் ஒர்க்கா போட்டு செய்யறானுங்க சரியா? நைட் ஒர்க்னு போட்டு செய்யறானுங்க. அந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல
நீங்க வந்து சான்ஸ் கிடைச்சா வேலையை விட்டு மாற மாட்டீங்களா? எப்பா அதெல்லாம் கட் பண்ணிருப்பா. ஓகே. பதில் சொல்லுங்க தம்பி. உங்கள்ட்ட எப்ப ஒண்ணு எடிட்டர் கேக்குறேன். தம்பி கொஞ்சம் எடிட்டர் தம்பி இந்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, அதை அப்படியே தனியா கட் பண்ணி இவன் எடுத்து விட்டுருங்க. இவன் பேசினதெல்லாம் எதுவும் வரக்கூடாது, ஓகேவா? அவனை கேள்வி அசிங்கமா கேட்கறது மட்டும் தான் வரணும். ஓகே சார். இப்ப என்ன சார் கேட்டீங்க, சொல்லுங்க சார். உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேட்டேன்ப்பா. இப்ப உங்களை வந்து ஒரு கம்பெனில நைட் ஒர்க்ல வச்சு செய்யறானுங்கன்னா எப்பா அந்த டேய், உனக்கு கம்பெனில என்ன இருந்து நான் நீங்க சொன்னது? எப்பா வேலை உனக்கு செய்ய தெரியுமா செய்ய தெரியாதா? அவனுக்கு என்ன நான் சொன்னேன்? அந்த லைட்டை ஒழுங்கா புரியுதா சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கிற? அவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான், இப்ப அதெல்லாம் கேட்க முடியுமா? அந்த லைட்டை ஒழுங்கா புரிப்பா. சொல்லுங்க சார். இப்ப நீங்க அந்த தம்பிய அந்த தம்பிய இவ்வளவு திட்டுறீங்க. அந்த தம்பிக்கு வேலை பிடிக்கல. போடா புண்டமவனேன்னு உங்ககிட்ட உங்களை எப்பா சொல்லிட்டு வேலையை விட்டு எப்பா எப்பா போய் எப்பா மாறி போறான். எப்பா 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 அந்த அந்த இது கேமரா குடிச்சிட்டு இருக்காங்க ஜானு, அந்த டீ குடுக்குற தம்பியை மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டு காஃபி மட்டும் எனக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்க. ரொம்ப தலைவலிக்குது. அப்படியே அந்த டேப்லெட் ஒன்று எடுத்து வர சொல்லுங்க. எனக்கு ரொம்ப முடியல. ஏமா அந்த வடை சொல்றாயா, கொஞ்சம் எனக்கு அந்த வடையை மட்டும் 2 வடை கொண்டு வாமா. நீ ஆல்ரெடி உன் கடையில இருந்து 2 வடை வச்சிருப்பல, அதை கொண்டு வாமா. போமா. நீங்க சொல்லுங்க சார். தம்பி நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீங்க வந்து காதுலே வாங்காம எல்லாரையும் போட்டு திட்டிக்கிட்டு நீ என்ன பெரிய புண்டையா? நீ எல்லாரையும் போட்டு திட்டுற. இப்ப இவங்க எல்லாம் வேலை மாதிரி என் பாட்காஸ்டுக்கு வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவேன்? சார் அந்த அந்த லைட் இல்ல இல்ல பின்னாடி பின்னாடி இருக்குல்ல, அந்த லைட் சுவிட்சை கொஞ்சம் ஆஃப் என்ன பண்ணுங்க. எனக்கு தலைவலி அதிகமாயிட்டே வருது. கொஞ்சம் என்ன உங்க என்ன பின்னாடி லைட் என்னாச்சு? சுவிட்ச் இருக்குல்ல, அதெல்லாம். என்னடாச்சு? இல்ல சார் இருங்க. இல்ல ஜான், ஒரு நிமிஷம் ஜான். நாங்க இல்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இன்டர்வியூ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க கேளுங்க சார். நீங்க கேளுங்க சார். தம்பி நான் மறுபடியும் பதில் சொல்ல வரேன். நீங்க வந்துட்டு அவனை ஊம்பிடுறேன் இவனை ஊம்பிடுறேன்னு ஊம்பிக்கிட்டே தெரியாதீங்க. எப்பா லைட் சரி ஜானு, இல்ல புண்டை அந்த சரி. அந்த டேப்லெட் எடுத்து வர சொன்னேன் நானு. உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? எடுத்துட்டு வாப்பா. என்னால முடியலப்பா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. அந்த டீ போடுற தம்பி எனக்கு வந்து காஃபி மட்டும் தயவு செஞ்சு வாங்கிட்டு வர சொல்ல, முடியல. டீ கடை இங்க டீ கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இரு நான் ஆடுறேன். இது எந்த மாத்திரை? அந்த டேப்லெட் எடுத்து போட முடியல என்னால. ஓகே ஓகே சார். வெஜிடா சார். சொல்லுங்க தம்பி. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டியது இருக்கா சார் உங்களுக்கு? தம்பி நான் ஒரு பதில் ஒண்ணு சொல்ல வந்துகிட்டு இருக்கேன். அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தம்பி நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல நான் பதிலே சொல்லலப்பா. எப்பா சார் உங்களுக்கு புரியுதா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம், புரியுதா? நீங்க அடுத்த கேள்விக்கு போறேன்னா நீ தானடா கட்சி மாறுற. இப்ப நான் அந்த கட்சி பழைய கேள்வி ஒரு கட்சின்னா புது கட்சி இன்னும் புது கேள்வி இன்னொரு கட்சி தானடா. அப்ப நீ ஏன்டா இப்ப கட்சி மாறுற? சரி ஓகே சார். நீ எப்படி நீ என்ன பேசலாம்? அதெல்லாம் இருக்கு சார். நீங்க வந்து எபிசோடு கண்டென்ட் எதுவும் இல்லைன்னா சும்மா போட்டு நீங்க ஊரை ஏமாத்துறதா சொல்றாங்களா, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கேட்டா வந்து கிருஷ்ணன் வழியில நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல, அந்த பெரிய மனுஷன் மேல நீங்க வந்து படிய போட்டுட்டு இருக்கிறீங்க. அத சொல்லுங்க சார். தம்பி பிரச்சனை வந்து உனக்கும் எனக்கும். கிருஷ்ணன்னு உள்ள இழுக்க கூடாது. இல்ல சார், நான் வந்து அவரை நான் இழுக்கல சார். அவர் மேல பழி போடுறீங்களா, அதை பத்தி நான் கேக்குறேன் சார். தம்பி பாட்காஸ்டிங்ல இருக்கிறது 7 ஸ்வரம் 7 தாளம் தான், சரியா? அதுக்குள்ளதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். அதனால வந்து இதெல்லாம் வந்துட்டு நீங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இன்ஸ்பிரேஷனுக்கும் பழி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதையும் நான் ஆன்சர் பண்ணி. ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டு அந்த புக்கு நல்லா இல்லைன்னா, அதாவது நீங்க படிச்சது நல்லா இல்லைன்னா புக்கு நல்லா இல்லை ப்ரோன்னு பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? சரி, இதுல நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க? கொஞ்சம் கிளியரா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க சார். ஏன் சார் இப்படி அந்த காலத்து ஆள் மாதிரி ஏன் சார் பேசுறீங்க? கொஞ்சமாவது வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணனே முடிக்கிறது அந்த மாதிரி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? புரியல உங்களுக்கு. எதுவும் வேற எதுவும் ஒரு மாதிரியான டிசார்டர் எதுவும் இருக்கா? நீங்க பேச ஆரம்பிச்சாலே வந்து தம்பி இங்க பாருங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க மட்டும்தான். எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? இல்ல நீங்க தான் போதை போட்டு பேசுற மாதிரி பேசுறீங்களா? எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது நிறைய பேர் சொல்றாங்க. கொஞ்சம் அதுக்கான நல்லா இருக்கு. அது என்னன்னாப்பா, அது என்னன்னா இது வந்து ADHDன்னு ஒரு விஷயம் இருக்குது. அத வந்து சில பேருக்கு உண்மையாவே இருக்கு. சில பேர் வந்து சும்மா அதை வந்துட்டு கரெக்டா டயக்னைஸ் பண்ணாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேற பிரச்சனை. சரி, அதை விட்டுருங்க. இப்ப அதுல மெயினான பிரச்சனை என்னன்னா, உங்களால ஒருத்தர் ஒண்ணு சொன்னாருன்னா அதை வந்துட்டு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ADHDனா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இது ADHD, ஓகேயா? இது ADHDக்கு முன்னாடி வந்து ADDன்னு ஒரு விஷயம் இருந்தது.
சரி. அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர். ஓகேயா? ஓகே இதுல சார். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வார்த்தை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும் ADHDக்கு. சரி. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ADD தான் இருக்கே தவிர ADHDங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஓகே புரியுதா? சார். ADHDனா ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஓகே ஹைப்பர் சார். ஆக்டிவிட்டினா உங்களுக்கு எப்படி சொல்றது? இந்த சில பசங்க துருன்னு இருப்பானுங்க. சரியா? சின்ன வயசுல ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி வீட்ல எல்லாம் பேசுவாங்க. அது வந்துட்டு அவன் ரொம்ப ஹைப்பரா இருப்பான். அவனை பார்த்தாலே தெரியும் ஹைப்பரா இருக்கான்ட்டு. அவனுக்கு ADHD இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அவன் வந்துட்டு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஹைப்பராவே சுத்திக்கிட்டு இருந்தான்னா ADHD இருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்படி இல்லைன்னா வந்து ஒரு விஷயத்துல உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனா நீ நார்மலா தான் பேசுற. நல்ல விவரம் மொத்தம் கூடின ஆளு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உனக்கு ADD இருக்கு. அந்த டிஃபரன்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் நான் எதுக்கு ஓகே சொல்ல சார். நீங்க இவ்வளவு அந்த புளுத்துறீங்களே. டிஃபரன்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி சார், அதெல்லாம் விடுங்க சார். சிம்புவை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க சார். சிம்பு வந்து அவ்வளவுதான் தலைவர்ப்பா. அவ்வளவுதான். இன்ஸ்பிரேஷன். ஓகே சார். ஏப்பா, இந்த முன்னாடி பேசினால ஒரு பெரிய கண்டென்ட், அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. நைங்கிறான். எவன்தான் அவனை கூப்பிட்டு நான் தான் கூட்டணும். சாரி ப்ரோ. இல்ல அது ஒண்ணும் அது ஒண்ணும் இல்ல. அது ஒரு வடை வந்துருச்சு. படம் வந்துருச்சா? கூப்பா. நீதான்டா டிரைவர். இல்ல கரெக்டான வேலையை செய்யறிய கையை கொடு. இல்ல இல்ல அது வந்து ஒண்ணும் இல்ல. அதுக்கான ஒரே வேலை சின்ன ஒரு இது என்னன்னா உனக்கு மண்டையில பிரச்சனை. அதான் வந்து உண்மை. சரி, எதுவும் ரிப்ளை பண்ணல. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது ரிப்ளை வந்தது. ஆமா, ரொம்ப கடமையான பாட்டி அம்மா. இது பொண்ணு கையை கொடு. இல்ல ஜானு, நீ ஒரு வடை சாப்பிடு. இந்த பாட்டியம்மா எக்ஸ்ட்ரா ஒரு வடை நீ வச்சுக்க, நீ சாப்பிடு. நான் ஒரு வடை சாப்பிடுறேன். தம்பி, இங்க ஒரு செலிபிரிட்டி உட்கார்ந்து இருக்கப்பா. எனக்கு 1000 ரூபாய் பிரியாணி வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு இன்னும் பிரியாணி வரலப்பா. என்னப்பா போன் பண்றப்ப வந்து ப்ரோ நீங்க தான் ப்ரோ வாழ்க்கை கொடுக்கணும். என்னடா சீமோ உன் நம்பிதான்டா சொன்ன. நீ என்னடா ஜான்விக் கூட சார். நீங்க இருங்க சார். ஜானு ஏண்டா அவன்டா சொன்ன 1000 ரூபாய் பிரியாணி கேக்குறான்டா. அவன் 60 ரூபாய் பிரியாணி தான் சொல்லியிருந்தான். நம்ம 60 ரூபாய் பிரியாணி நீ தான் சொல்லியிருந்தான். அவனுக்கு 60 ரூபாய் கொடுக்க முடியாதா? டீ வேற ஒரு காசு வேஸ்ட். இவன் வடை வேற கேட்பான்னு சொல்லி தான் நம்ம 3 பேருக்கு முன்ன வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். சரி, இல்ல அவன் வடையில இருந்து கொஞ்சம் பாதி வடையை பிச்சு கொடு. சரி சார். சரி, ஓகே. சரி சொல்லுங்க சார், என்ன சார் கேட்டீங்க? தம்பி, பிரியாணி கேட்டேன்ப்பா. அந்த ஜான்விக் புண்டமா போன்ல சொன்னான்ப்பா, ப்ரோ பிரியாணி வாங்கி வச்சுக்கிட்டு தான் ப்ரோ உங்களுக்கு இன்டர்வியூவே கூப்பிடுவோம். ஒரு காஃபிக்கு பிச்சை எடுக்க விடுறீங்க. சரி, அப்புறம் காஃபி வந்து கொடுத்தா ஆறிப்பான காஃபி வாய மூட்டி ஊத்தி விடுறீங்க. இப்ப ஒரு பிரியாணி தான்ப்பா கேக்குறேன் நானு. மத்த பிரபலமான பாட்காஸ்ட் எல்லா பாட்காஸ்டும் UPIல காசு வாங்குறானுங்க. அத கூட வாங்காம ஃபேன் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வெஜிட்டா உனக்காக ஃப்ரீயா வந்து ஒரு பிரியாணிக்காக வந்து பேசி கொடுக்கலாம்னு வந்தா என்னடா ஒரு பிரியாணிக்கு வக்காளி 3 பேருக்கு ஒட்ட வாங்கியிருக்கேன். அத கூட கொடுக்க முடியாம வக்கு இல்லாம சேனல் நடத்துறீங்க. என்னடா சேனலு சார்? இந்தாங்க பாதி வடை சாப்பிடுங்க. இந்தாங்க. என்னப்பா பாதி வடை? சரி, ஏதோ குடுக்குறீங்கப்பா. நான் எதுவும் பெருசா டிமாண்ட் எல்லாம் பண்றது இல்லப்பா. நீங்க குடுத்தா நான் சாப்பிடுவேன்ப்பா. இந்தாங்க பாதி வடை. வேணுமா வேணாமா? பேசுனீங்கன்னா கூட எடுத்து நாங்களே தின்றோம். தாங்க. குடுங்க தம்பி. உங்க மனசு இருந்தா குடுங்க. இல்லன்னா இந்த சிலம்பரசன் வெஜிடாக்கு வந்து என்ன வேணா கிடைக்கும்பா. நீங்க மனசு இருந்தா கொடுங்க. உங்களுக்கு மனசு இருக்குன்னு தெரியும். கொடுத்தா நல்லா இருக்கும். சரி சார், இந்தாங்க சார். தேங்க்யூ. சரி, நல்லா திங்கிறான் பாரு பிச்சைக்கார பைய. வடையை சண்டை போட்டு வாங்கி திங்கிறான் பாரு. யாரோ பெரியார பத்தி பேசணும்னு கூட்டி வந்தீங்க. யார் அது? ஐயோ, இத கிளவி இது பாட்டி. அத இன்னும் சத்தமா பேசுறாத. நாங்க உட்காந்துருக்கான் பாரு. சிவப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட் போட்டு ஒரு பைய தெரியானா? இந்த பிச்சைக்கார பயல் கிட்ட பத்தி பேசதான் எனக்கு வியாபாரத்துக்கு எடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா. இல்லனா மட்டும் கடையில மாட்டேன். இல்லனா மட்டும் கடையில அப்படியே ஒரு நாளைக்கு 100 வடை 2000 இட்லின்னு வித்து மண்டையில குத்தனா அடிச்சு விடுவேன். ஒழுங்கா உட்காரு. அவன் பத்தி ஏதாவது கேட்கணும்னா கேளு. கடல் 3 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வடை இது. நாங்க சாப்பிடுறதே. அப்புறம் சார் சாப்பிட்டு முடிச்சாச்சுல்ல? ஒரு திரும்ப ரெக்கார்டிங் போயிடலாமா?
தம்பி கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்ப்பா, எனக்கு லைட்டா வயித்த கலக்குது, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இவன் கிட்ட வடை கொடுத்தையே ஜானி, ஏன்டா இவனுக்கு வடை கொடுத்த? இவன் அவனால திரும்ப டைம் வேஸ்ட். சரி சரி போயிட்டு வாங்க சார். உடனே ஒரு 5 நிமிஷம் வந்துடணும். அவனுக்கு இல்ல ஒரு பரவலா ஒரு நியூஸ் வேற இருக்கு. அவன் பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தாதான் அவனுக்கு வந்து இன்னும் நல்லா ஃபன்னா பேசுவானா அப்படின்ட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அவனை போடு. சரி தொலைத்த எப்ப பார்த்தாலும் சரி போங்க சார். போங்க சார். 20 minutes later. ஏய் ஜானு, என்னடா அவன் போய் 20 நிமிஷம் ஆச்சா? எங்கடா போனான் அவன்? சரி வா போய் என்னன்னு பாப்போம் அவன். சரி வா போய் தொலை. இன்னும் என்னென்னலாம் இவனை வச்சுட்டு படாபாடு பட போறோமா பார்ப்போம். சார் சார் மடை திறந்து தாவும் நதியாலை நான், மடை திறந்து கூறும் சிறு கோயில் நான், பாட்காஸ்டர் என் ஆசைகளாயிரம் நினைத்தது படித்தது. என்னடா பாட்டு பாடிட்டு நிஜங்கள் நாடகம் இன்றென் எதிரிலே ரசிகர் கூட்டம் வருங்காலம் எந்த காலம் நானும் வந்தேன். தம்பி கதவு தட்டுங்கடா, அது ரொம்ப சார். இல்ல இதெல்லாம் அப்படியே வெயி போர்த் அளவுக்கு சார். சார் சொல்லுங்க சார், உட்கார்ந்து பாடு பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கக்கூஸ் கூட நிம்மதியா போட மாட்டீங்களா உங்க ஆபீஸ்ல? வரண்டா போங்கடா. அரை மணி நேரமா மோட்டர் இல்ல அரை மணி நேரமா இருக்கு. 2 தடவை மோட்டர் போட்டு மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க சார். தம்பி ஒரு செலிபிரிட்டின்னா அவங்க உடம்ப நாங்க தான் பாத்துக்கணும். நம்ம வெளியே போனதான் உடம்பு சுத்தமா இருக்கும். டேய் மேல இருக்கிற டேங்க் 15 லிட்டர் தண்ணிடா, 2 தடவை மோட்டர் போட்டிருக்கோம்டா. மனசாட்சி எல்லாம் பேசாத தம்பி. நீங்க போங்கப்பா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன்ப்பா. இப்பதான்ப்பா ஒரு ஃப்ளோல இருக்குது எல்லாமே. ஏது தண்ணி தானே, நல்ல ஃப்ளோல தான்டா வரும். இப்பதான்டா நல்ல ஃப்ளோல தான் இருக்கும். போங்க தம்பி, நான் வரேன். நல்லா இருக்கு. அவன் இன்னும் பண்ணிட்டு இருக்கான்டா. அவன் கிட்ட நம்ம வந்துடுறான். எப்ப சார் நீ போங்க சார். என்ன வரும்போது பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் எல்லாம் விட்டு வந்துருங்க. எதுவும் தேவையில்ல வேலை பார்க்காம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. உனக்கு ஏதாவது வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருச்சாங்க. இவன் வரமாட்டான் எனக்கு தெரிஞ்சு. எபிசோடு மாதிரி பண்ண முடியாது அவங்களாம் வச்சு. அவன் வேற ஏதாவது பண்ணிக்கும். இந்த ஆர்த்தர் ஓனர் அவங்க ஓனர்கிட்ட தான் பேசணும். இல்ல இவனே ஆமா ஒரு 2000 ரூபா கொடுக்கணும். ஆமா அது இந்த லைட்டு அப்புறம் இந்த இதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கணும்ல. அதே வாடகை கூப்பிட்டு வச்சு எனக்கு 1 ரூபா கூட லாபம் இல்லடா. இவனுக்கு நான் 2000 ரூபா வேற அவனுக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? இதெல்லாம் தெரியாது பாய், குடு பாய். அப்புறம் வாடகை அடிக்க எங்கடா கூட்டிட்டு போறேன்? அப்படியே அந்த டீக்கு காபிக்கு 2 வடைக்கு காசு 150 ரூபாப்பா. இந்த கிளவி அப்படியே கூட்டு போடா சேர்ந்து. இந்த பக்கம் இந்த கிளவி வச்சு அவளாம் ஆச்சு கொன்றுவான். அவனையும் கூட்டு போயிரு ஒழுங்க. இவங்கெல்லாம் வச்சு நான் எபிசோடு பண்ணி என்ன பண்றது? சரி டேய் அவன் வெளியே வந்தானா இல்லையாடா? ஆபீஸே பூட்ட போறேன் நானு. 11 மணி ஆச்சுடா. நைட்டு 11 மணி ஆச்சு. ஆபீஸே இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். அவன் வருவானா மாட்டானா வெளியே? எனக்கு ஒரு தெரிஞ்சான். 3 மணி நேரம் ஆச்சுடா அவன் உள்ள போய். நைட்டு 11 மணி ஆகுது. இப்பயும் அவன் வெளியே வரலாம். நான் ஆபீஸ் இழுத்து மூட்டு போகணுமா வேணாமா எனக்கு சொல்லு. அவன் வெளியே வருவானா இல்லைன்னு கேட்டு சொல்லு எனக்கு. போ, நீதான் கூப்பிட்டு வந்த. போ. நான் கூப்பிட்டு வந்தானா? இது பேரு அவ்வளவுதான். அவனு ஏதாவது சொல்லி விட்டுறேன். சரி வா போய் கேட்போம் என்னன்ட்டு. ஓனத்தை பேசணுமா? இல்ல அவனுக்கு பெரிய மனுஷன் இருக்கிற பேசுது. வாடா நம்மளே போய் கேட்போம். வாடா. ஹலோ சார், என்ன குரல்? சரி தண்ணி எடு, அந்த பக்கெட்டு தண்ணி எடு. இவனுக்கா ஏன்டா இப்படி பண்றீங்க? எடுத்து போய் போ. சவுண்ட் எல்லாம் வருது ஆனா ஆள் ஏதோ ரியாக்ஷனை காணுமே. சரி என்ன வழி இல்ல, நீயே எட்டி நான் எட்டி பாக்கணுமா? நீ எட்டி பாடுற. நான் எட்டி பாக்கணுமா? ஆமா ஆபீஸ் உண்டு, க்ளோஸ் பண்ணுமா வேணாமா? சீக்கிரம் வேற வழி இல்ல. சரி குனியா? ஏய் அது நீ பண்றது, அதெல்லாம் நான் பண்ண முதுகுல ஏறி நிக்கிறேங்கடா. சரி அப்ப நீயே குனி, நான் ஏறி நிக்கிறேன். சரி ஏறி பாக்குறேன். சரி அப்போ அந்த பக்கெட் எடு. வேணாம் அந்த பக்கெட் எடு, 2 பேரும் எட்டி பாப்போம். இவன் தூங்கிட்டான்டா. தூங்கிட்டான். நல்லா வாட்டமா இருக்குன்னு தூங்கிட்டான்டா இந்த நாய். ஐயோ சலங்குச்சு.
அவன் எழுப்பின உடனே பார்ட் 2 போட்டுக்குவாங்க. அதாவது அவன் எழுப்பின உடனே மறுபடியும் இன்னொரு இதுக்கு போய்க்குவாங்க. நல்லா இருந்தா அதாவது ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணா பார்ட் 2-ஆ? ஆமா அவ்வளவுதான். கோல்ட் வர்சஸ் ஓஜி மாதிரி. அத தேவையில்லாத பார்ட் 2 லீடுகள். இவங்க எப்படியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கடா இவங்க. இல்ல வெஜிடா இது இப்போ ரெக்கார்டிங் இல்ல, ஏன் கேரக்டருக்குள்ள இருக்க வெளியே? நார்மலா சரி வீட்டுல அடிக்கிறீங்க அப்படிங்கிற